இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். அனிமேட்டட் சீரிஸ்னு கூட சொல்லிக்கலாம். இந்த சீரிஸோட பேர் டெவில் மே கிரை. இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகரியான ஒரு சீரிஸ். கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நரகத்தோட வாயில எப்படியாவது திறந்துடணும்னு ஒரு கொடூர வில்லன் இருக்கிறான். இன்னொரு பக்கம் டீமன்ஸ் எல்லாம் கொலை பண்றதே ஒரு முழு நேர தொழிலா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஹண்டரா சுத்திட்டு இருக்கிறான். சோ இப்படி இருக்க ரெண்டு பேரோட பாதை ஒன்னா கிராஸ் வச்சுனா என்ன நடக்கும் அப்படிங்கறதான் இந்த ஒரு சீரிஸ். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 8 எபிசோட் தான், சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். எனிவேஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோ காப்பணும். எபிசோடோட ஓப்பனிங்ல மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ள நுழைஞ்சவங்க இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி செவரை வெடிக்க வச்சு உள்ள என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அப்போ இருட்டுல இருந்து ஒரு உருவம். திருடுறதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி தோரணையா துணியை போட்டு வரீங்க அப்படிங்கறதே நான் எதிர்பார்க்கலையேன்னு ஒரு முயல் தலையம் வராங்க. அது என்ன கருமண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண பார்க்க, ஹே இருங்கப்பா அமெரிக்கன்ஸ், எப்ப பார்த்தாலும் உங்க அரிய வகை மூளைக்கு எட்டாத அரிய வகையான விஷயங்களை பார்த்தா அதை ஷூட் பண்றது, பாம்பு போடுறது, இல்ல எரிக்கிற வேலையை பார்த்துட்டு இப்படி இருக்கிற இந்த மூளை உங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னா வெறும் 2.5 மில்லியனுக்காக போய் இந்த தங்கத்தை தேடுறீங்க. ஆனா இன்னி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயம் இங்க இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடி புட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்வாடு மேல கை வைக்க, அப்ப அவனுங்களா நாங்க அந்த தங்கத்தை இந்த வேலைக்கு தான் திருட வந்திருக்கோங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது, திருட சொன்னதே நான் தாண்டான்னு அந்த கண்ணாடி புட்டியை உடைச்சு இந்த ஸ்வாட் எடுப்பான். இதுக்கு பேரு தான் ஃபோர்சேஜ். இது ஒரு டீமன் நைட்டோட ஸ்வாட். இதுல ஜோக் என்ன தெரியுமா, இந்த நரகத்தோட பவர்ஃபுல்லான வெப்பனை இந்த அளவுக்கு புனிதமான ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் நரகம் அப்படிங்கிறது உங்களோட மனிதர்களோட வார்த்தைகள் படி சொல்லணும்னா உங்களோட மதங்கள் வாயில உங்களுக்கு சொகுசா இருக்கணும் அப்படிங்கிறாங்காட்டி அதை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஏன் உலகத்தை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்ப அதுல ஒருத்தன் முயல் மண்டையா, உனக்கு நீ என்ன வேணுமோ எடுத்துட்டு போனா முதல்ல எங்களுக்கான பேமெண்ட்டை கொடுறாங்க போது இதோ கொடுத்துறேன்னு சொல்லி தலைய விட்ட. அப்புறம் என்ன சண்டை தான். இருக்கிற எல்லாரையுமே அந்த முயல் தலையா பினிஷ் பண்ணிடுறான். சத்தம் கேட்டு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை சுத்தி வளைக்க, கண்ணுங்களா இனிமேல் டீமன்ஸோட காலங்கள் இங்க வரப்போகுது, இந்த உலகம் இன்னும் ரொம்ப விரிவடைய போகுது, ஆனா உங்களுக்கு அங்க இடம் இல்லடான்னு சொல்லி ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அந்த இடம் ஃபுல்லா பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அதுல இறந்துருவாங்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா நைட் நேரத்துல ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களோட பொருட்கள் எல்லாம் கீழே விழுக அதை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குனு சேர்ல இருந்த குழந்தை காணாம போயிட்டு அந்த குழந்தையோட உருவத்துல வேற என்னமோ வர, அப்ப அந்த குழந்தை கையில வச்சிருந்த பொம்மை உருண்டு அங்க இருக்கிற ஒரு முட்டு சந்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. அதை அவங்க போய் எடுக்க ட்ரை பண்ணுவாங்களா. அப்ப டக்குனு பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அம்மாவை அதேட்ல போட்டு தள்ள பார்க்கும்போது, என்ன வேணா பண்ணிக்க, என்னோட குழந்தைய மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி அவனோ ஷூட் பண்றான். வாங்கடா என்னோட செல்லா குட்டிஸ், உங்களை தேடி தான் வந்திருக்கேன்னு உள்ள இறங்குற நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிடுறானா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, என்ன நீங்க எங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்க, ஆமா ஆக்சுவலி என்னோட கிளைண்ட் இங்க ஒருத்தர் எனக்கு ஒரு வேலைக்காக கூப்பிட்டு இருந்தாரு, அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. கிளைண்டா, என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க என்ன ஒரு டீமன் ஹண்டர்னு சொன்னா கரெக்டா இருக்கும், பட் இப்ப நான் போட்டு தள்ளது எல்லாமே லோ லெவல் டீமன்ஸ் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்த குழந்தைகிட்ட நம்ம ஹீரோ சும்மா பேச்சு கொடுக்கலான்னு பார்க்க, அது டீமனா மாதிரி அவன் அட்டாக் பண்ண பாக்குமா. உடனே கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுவான். அந்த அம்மா என் குழந்தை என்னடா பண்றேன்னு சொல்லி மூஞ்சிய பேக் வச்சு அடிச்சுட்டு வேகமா அந்த குழந்தை கூட்டிட்டு ஓட, ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணிடுறான். எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த முயல் மண்டையா வேட்டிகன் சிட்டில தானே பாம்பு பிளாஸ்ட் பண்ண வச்சு வந்திருப்பான். அந்த பிளாஸ்ட்ல இருந்து ஏதோ ரெக்க வச்சு ஏதோ ஒரு உயிரினம் வெளியே வர மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அது ஏதோ மெக்கானிக்கல் ஆர்ம் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க, டீமன்னே பேசல. ஈவன் அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இது வந்து கண்டிப்பா யாராவது பண்ண வேலையா தான் இருக்கும், ரஷ்யா பண்ண வேலையா இருக்குன்னு பேசுவாங்களா. இன்னொரு பக்கம் ரேடியோல பேசிட்டு இருக்கிற ஒருத்தன், ரஷ்யன்ஸ் பண்ண வேலையெல்லாம் இருக்காது, பொலிட்டீஷியன்ஸ் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆக்சுவலி இது வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு செயல்னா நரகத்துல இருந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு பேசுவானா. டிவி ஷோஸ்ல இல்ல என்னது டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் யூஎஸ் மிலிட்டரி இருக்குல்ல, கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது டீமனா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அங்க உட்கார்ந்திருக்க அமெரிக்காவோட பிரசிடென்ட், எப்படி இதை நீங்க டீமன் சொல்றீங்கன்னு கேட்கும் போது, அது ரொம்ப சிம்பிள், டிஎன்ஏ வச்சுதான். நம்ம உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கான டிஎன்ஏக்கும் வெளியில இருந்து வர்றதோட டிஎன்ஏக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்மளோட முன்னோர் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான டீமன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அவங்களோட உலகத்துக்கு நமக்கும் போறக்கான வழி வந்து தெரிஞ்சிருக்குது. அவங்களோட உலகம் அப்படின்னா என்ன, நரகத்தை பத்தி பேசுறியாடா அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்க, அதுக்கு அந்த டாக்டரும், ஆமா இந்த உலகத்துல இருக்கிற மதங்கள் வேற வேறையா இருக்கலாம், அவங்க சொல்ற கடவுள்கள் கூட வேற வேறையா இருக்கலாம், ஆனா எல்லா கல்ச்சர்லயுமே சொர்க்கம் நரகங்கிறது இருக்குது. மனிதர்கள் வாழும் உலகம் நரகம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அது ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகுற அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கேட் வந்து ஸ்டேபிள் இல்லாத காரணத்தால தான் ரொம்ப லோ லெவலான
லெவலான டீமன்ஸ் வருதே தவிர பெரிய லெவல்ல வரலன்னு சொல்லுவானா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல யாருக்கு கீழே வேலை செய்றீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி டார்க் ரீலம் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு போல. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு சீடியை கொடுப்பாங்களா, அதை பிளே பண்ணி பார்த்தா அந்த முயல் மண்டையை கொலை பண்றதுல இருக்கும். அந்த முயல் சொல்லியிருந்திருக்கும்ல, நாங்க நரகத்தோட வாயில துறக்க போறோம், ஆனா அதுவே உனக்கு இந்த முயலை பிடிக்கணும்னு வையேன், போய் வேட்டைக்காரனை கூப்பிடுன்னு சொல்லியிருந்திருக்கும். என்னடா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு பிரசிடென்ட்க்கு ஒண்ணுமே புரியலையா? அப்ப அங்க இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் சொல்றான், வளரல தலைவா, இது எதுவுமே மதம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, டீமன்ஸ் இருக்கிறதுங்கிறது உண்மை, இது எல்லாமே சயின்ஸ். அந்த முயல் மண்டையன் தான் சொன்னான்ல, அவனை பிடிக்கணும்னா ஹண்டர் தேவைப்படுதுன்னு. சோ ஊர்ல இருக்கிற எல்லா டீமன் ஹண்டர்ஸையும் பிடிச்சிட்டு வாங்குறாங்க போது சொன்ன மாதிரியே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு 4 பேரை கன் பாயிண்ட்ல வச்சு கடத்துறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக கடைக்கு வந்திருப்பானா, அப்ப வெளியில இருந்து பெரிய ஒரு கேஸ் லாரி அந்த கடை மேல தூக்கி எறியப்படும் போது அதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோ அது வந்து மேல விழுகிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்திடுறான். கடை மொத்தமா தரமட்டம் ஆயிருது. ஆனா அப்ப அந்த நெருப்புக்குள்ள இருந்து எவனோ ஒருத்த வந்துட்டு, என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்பலான்னு பாக்குறியான்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஷாக்கு. ஆனா என்னோட பிரதர் நீ இறந்து போயிட்டில அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷூட் பண்ணுவானா, அது தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துரும். நேத்து குழந்தையா இருந்தா அதே ஒரு டீமன் தான், அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்க பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போய் பின்னாடி வச்சு அந்த டீமன் அமுக்கிற மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்த டீமன் ஹண்டர்ஸ் எல்லாம் கூட்டம் வந்திருப்பாங்கல்ல, அந்த முயல் மண்டையனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் விசாரிப்பாங்க. அதுல ஒருத்தன், எனக்கு ஒருத்தனை தெரியும், இந்த மாதிரி டீமன் ஹண்டர்ஸ் அப்புறம் அசாசின்ஸ் இது எல்லாத்தையும் புரோக்கர் பண்ற ஒருத்தன். கடைசியா நான் அவனை பார்க்கும்போது ஏதோ பேசுற முயலை பத்தி ஒரு சமாச்சாரம் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நாய் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவான், சரக்கடிப்பானா, அதனால அது ஏதோ சும்மாவா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அது உண்மையா இருக்கும் போல. நீங்க விசாரிக்கிற ஸ்டைல்லாம் பார்க்கும்போது அந்த புரோக்கர் ஒரு பப்ல இருந்திருப்பானா, உள்ள நுழைஞ்சு அதே இடத்துல அவனை அமுக்கி கொண்டாந்து விசாரிக்கும் போதுதான், ஓ அந்த முயல் மண்டையனை பத்தி தெரிஞ்சாகணுமா, போன செவ்வாய்க்கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன், வந்துட்டு ஏதோ டீமனை வந்து வேட்டையாடணும், அதுக்கு எனக்கு ஒரு டீமன் ஹண்டர் வேணும்னு கேட்டிருந்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அவன் ஆஃபர் பண்ண காசு அந்த அளவுக்கு, சோ அதனால நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த பர்டிகுலர் டீமன் ஹண்டர் அவன் பேரு டான்டே, அருமையான தங்க பையன். என்ன அவங்க அப்பா அவன் கூட இல்ல, அவங்க அம்மாவும் அவனோட ட்வின் பிரதரும் டீமன்ஸால கொலை பண்ணப்பட்டாங்க. யார் அது அப்படின்னு தேடி பார்த்து அந்த டாக்டருமே நம்ம ஹீரோ தான் அந்த டான்டேங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட்க்கு தெரியுது நம்ம ஹீரோ இந்த டீமன் ஹண்டரா இருக்கிறங்காட்டி அவனோட ப்ரொஃபைல்ல ரிமார்க் ஒன்னு இருக்கும். என்ன ரிமார்க்னா, அவன் இது வரைக்கும் கடைசியா எடுத்துக்கிட்டு 5 மிஷனையும் வந்து அப்படியே விட்டு இருந்திருக்கான். ஏன் விட்டுருக்கான்னு பார்த்தா போர் அடிக்காமா. இங்க நம்ம ஹீரோ அந்த டீமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அப்ப அந்த டீமன் அவனை செவுரோட வச்சு அமுக்கிட்டு அவன் இருக்கிற நெக்லஸ் ஆட்டை போட ட்ரை பண்ணுமா, இருந்தாலும் எப்படியே அடிச்சு போட்டுருவான். டேய் நீ என்ன கருமாந்திரண்டான்னு கேட்கும்போது, நான் ஒரு ஷேப் ஷிஃப்டர் டீமன், ஆனா நீதான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி டக்குனு அங்கிருந்து பறந்து போயிடும். இன்னொரு பக்கம் வைஸ் பிரசிடென்ட்டோட ஒரு டீம் பார்த்து அந்த முயல் தலையை தேடி போயிருந்திருப்பாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்த மட்டும் தான் உயிர் பிழைச்சிருப்பான், அவனும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் அந்த புரோக்கர் கிட்ட, சரி அந்த ஸ்வாட பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க, சோ அப்பதான் சொல்றாங்க, ஸ்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் இருந்திருக்கும். இப்போ ஹியூமன்ஸ் வாழ்ற உலகமும் ஹெல்லும் நரகமும் வந்து ஒன்னா இருந்த டைம்ல ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் சண்டை நடந்திருக்குமா. அப்ப அந்த ஸ்பாடா அப்படிங்கிறவன் டீமன் தான், இருந்தாலும் ஹியூமன்ஸுக்காக டீமனுக்கு எதிராக சண்டை போட்டு வந்திருப்பானா. அதுக்கப்புறம் இந்த 2 உலகங்களையும் பிரிக்கிறதுக்காக அந்த ஸ்பாடாங்கிறவன் தன்னோட ஸ்வாட பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அது கூடயே ஒரு மேஜிக் ஆம்லெட் ஒன்னு இருக்கும், அதோட பவரையும் யூஸ் பண்ணியிருப்பான். பட் அந்த ஆம்லெட் வேற யாரு கைக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை 2ஆ உடைச்சிருப்பான். அந்த டாக்டருக்கும் இந்த விஷயம் புரிய வருது. ஏன்னா காணாம போன அந்த ஸ்வாட்ல அந்த ஆம்லெட் வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன இடம் இருக்குது. டீமன்ஸோட டெக்னாலஜி வந்து ரொம்ப பழசா தெரியலாம், ஆனா டீமன்ஸுக்கு இந்த குவாண்டம் பிசிக்ஸ பத்தி ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்குது. காணாம போன அந்த ஆம்லெட்டோட 2 பகுதி ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால நரகத்தோட ஓட்டைய உருவாக்க முடியும். டீமன்ஸ் இங்க வரும், நம்ம மொத்தமா அழிஞ்சு போயிருவோம்னு சொல்ல வைஸ் பிரசிடென்ட்டும் அப்படின்னா கண்டிப்பா இதை நடக்க விடக்கூடாது, இதுதான் நம்மளோட டிவைன் மிஷன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், டிவைன் கமாண்டுங்கிற மாதிரி. சோ அந்த ஆம்லெட்டோட ஒரு பீஸ் கண்டிப்பா அந்த ராபிட்டுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிசிடிவி இமேஜ் வச்சே தெரியுது. இன்னொரு பீஸுக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மஞ்ச முடிக்காரன் வரான். இவன் யாருன்னு பார்த்தா அந்த ராபிட்டை பிடிக்கிறதுக்காக இவன் அனுப்பிச்சு வந்திருப்பாங்க. பட் இவன் ஒருத்த மட்டும் தான் உயிரோட வந்திருப்பான். இப்ப ஏன்டா ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்க அவசர அவசரமா வந்திருக்கேன்னு கேட்கும் போதுதான் சொல்றான், அந்த ராபிட் டான்டே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டீமன் ஹண்டர் கிட்ட இருக்கிற ஒரு ஆம்லெட்டை எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்கு, பட் ஃபெயில் ஆயிருந்திருக்கு. சோ அதனால வேற ஒரு ஸ்கெட்சுமே அது போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா என்ன முதல்ல இந்த டான்டே நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட்டும் நினைக்கும் போது, டார்க் ரீலம் கமாண்ட் இருக்குதுல்ல, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டார்காம்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ்ல நிறைய கொடூரமான ஹண்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்திருக்காங்களா. அதுல ஒருத்தன், இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்கணும்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், உங்களோட டார்கெட் யாருங்கிறத கூடிய சீக்கிரம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பொறுமை இழந்து அங்க இருக்கிறவங்களே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப கரெக்டா வைஸ் பிரசிடென்ட் என்ட்ரி கொடுக்கும் போது, தோடா வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவானுங்க. வேற யாரு, நம்ம ஹீரோவை தான் பிடிச்சாகணும், அவன் இருக்கிற ஒரு முக்கியமான
பொருள், நம்ம தேசிய பாதுகாப்புக்கு தேவையானது. ஆனா அபிஷியலா அந்த ஒரு பொருள் கிடையாது, பட் கதை புக்ல அந்த பொருள் இருக்குது. அந்த ஒரு ஆம்லெட்டை வச்சிருந்திருக்க அந்த ஒரு நபர் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான ஒருத்தன், சண்டை போடுறதுல பக்காவான ஒரு ஆள். கன் இல்லாம அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு கூட எதிர்பார்த்துறாதீங்கன்னு சொல்ல, அதுல ஒருத்தன் ஆமாமா சூப்பர்மேன் குழந்தை தான், அவனுக்கு பேர் இல்லையான்னு, அவன் பேரு டான்டி அப்படின்னு சொல்லி போட்டோவெல்லாம் போட்டு காட்டுவாங்களா, இருக்கிற எல்லாருமே சிரிச்சிருவானுங்க, குழந்தை மாதிரி இருக்கிறான் இவன், நம்மள என்ன பண்ணிட போறான்னு. அப்ப அதுல ஒருத்தன், நீங்க சிரிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கீங்கடா, இதுதான் நீங்க கடைசியா சிரிக்கிறதா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவன் கூட நான் ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவன் எந்த அளவுக்கு ப்ரிசைஸா மூவ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்கறதெல்லாம் நினைச்சாலே நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி என் உயிரை என்னால பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லி போக பார்க்க வைஸ் பிரசிடென்ட் $5 லட்சம் தரேன், உப்பையும் போறையான்னு கேட்கும் போது 5 லட்சமா அப்படின்னா சரி ஏத்துக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை மாதிரியான வயலண்டான ஆளுங்க இந்த ஒரு மிஷனை எடுக்கும் போது தேவையில்லாம எதுக்கு உங்க புள்ள பூச்சி ஏஜென்ட்ஸ் ஒரு 5 பேர் இங்க இருக்கிறாங்கன்னு கேட்க, இவங்க எல்லாம் இந்த ஆபரேஷனை மேற்பார்வையிடுவாங்க, நீங்க டான்டேவை பிடிச்சிட்டே அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம், இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் தான் இந்த ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கும் போது அதுல ஒருத்தன் வாய் அதிகமா பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவனை மட்டும் பார்த்தா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு, அதுல ஆர்கம் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு ஏதோ பாத்தியா பச்சை கலர்ல இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் டீமன் புல்லட், இந்த ஒரு புல்லட்டை பயன்படுத்தினா டீமனுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த ஒரு நபருக்கு அப்படியே கண்ணத்துல இருந்து வேர்க்கலாம் ஆரம்பிச்சிடும். அவனோட சட்டையை கிழிக்கும் போது ஆக்சுவலி அவனே ஒரு டீமன் தான், அப்படியே தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாற வேகமா விபி அட்டாக் பண்ண போகும்போது கண்ணு கூட சிமெண்டாம நின்னுகிட்டு இருப்பானா, பட் ஆர்க்கம் பின்னாடி பிடிச்சிட்டு அவளோட ஷூல ஏதோ பூஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும், அப்படியே தூக்கி போட்டு அந்த ஒரு டீமனை அதே இடத்துல சாகடிக்க, என்ன பாஸ் எங்க மேல அவ்வளவு நம்பிக்கைய, கண்ணு கூட சிமெண்டாம நின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த மஞ்ச முடிக்காரன் வரான். ஆக்சுவலி அவன் பேரு ஆண்ட்ரஸ், அந்த முயல் தலையனை பிடிக்க போன குரூப்ல மிச்சம் இருந்த ஒருத்தன் அது இவன் தான். நம்ம கூட சேர்றதுக்கு இந்த ஆண்ட்ரஸுக்கு தகுதி இருக்குதான்னு ஆர்கம்க்கு டவுட் இருக்கும், இருந்தாலும் வைஸ் பிரசிடென்ட் அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிஷன் அண்டர்டேக் பண்ண போறாங்க. அதுக்கு முக்கியமான ஒருத்தன் அந்த புரோக்கர் தான், வேற என்ன அந்த டான்டேவை தேடி தான் போய் வந்திருப்பானா, எங்க தங்கம் இருக்கிறான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, பின்னாடி வந்து அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு, வாட என் பண்ணிக்குட்டி உன்னதான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ எனக்கு கடைசி ஒரு வேலை கொடுத்தில்ல, அந்த வேலையில நான் ஒரு ஷேப் ஷிஃப்ட் பண்ற ஒரு டீமனை பார்த்தேன், எங்கிட்ட இருக்கிற நெக்லஸ் அதை ஆட்டை போட ட்ரை பண்ணிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அவன் மேல ஒரு ட்ராக்கர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி மிலிட்டரி அந்த இடத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா சுத்தி வேலைக்க, இங்க அந்த புரோக்கர் ஒரு வெள்ளை கலர் ரேபிட் மண்டையன் தான் இந்த வேலையில உனக்கு கொடுக்க சொன்னான். அப்படின்னா மனுஷன் மாதிரியே இருக்கிற ஒரு முயல் தான் இந்த வேலையை உனக்கு கொடுத்துச்சா, சரி நீ எதுக்கு இங்க வந்தப்போ, நீ பண்ண வேலைக்காக உனக்கு மிச்ச காசு கொடுக்க வேண்டாமா, அதனாலதான் நான் இங்க வந்தேன். அப்ப நம்ம ஹீரோ அந்த ஷேப் ஷிஃப்ட் பண்ற மாஸ்டர் தன்னோட பிரதர் மாதிரி மாறிச்சுங்கும் போது உடனே இவனும் ஒரு எமோஷனல் டிராமா போட்டுக்கிட்டு இருப்பானா, நானும் உன்னை என்னோட பையன் மாதிரி தான் பாக்குறேன், நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு கத்தி குத்து கூட வாங்க தயாரா இருக்கிறேன், கொஞ்சமா இருந்தா ஓகே தான் பானா, நீ என்ன வேணா பேசிக்கோ, இப்ப என்ன பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் இந்த இடத்த ரவுண்டு கட்டி இருந்திருக்காங்க போல, ஆமாண்டா நான் தாண்டா மாட்டி விட்டேன், பட் இந்த தடவை அவங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனாலதான் மாட்டி விட்டேன், வேற எதுக்கும் கிடையாது, உன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் தேடி தான் இங்க வந்திருக்காங்க, அதை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகும் பானா, இருந்தாலும் நம்ம ஹீரோ கொடுக்க முடியாதும்பா, ஏன்னா இது அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க போல, இது ஒரு ஃபேமிலி ட்ரெஷர், என்னன்னாலும் நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு. அதுவே அந்த மிஷினரிஸ்ல ஒரு ஜிப்லைன் மாதிரி போட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, மரியாதையா அவங்க இருக்கிற ஆம்லெட்டை கொடுத்துட்டு நாங்களும் அமைதியா போயிருவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது சேரை திருப்புனா அது அந்த புரோக்கர் பயலா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சைட்ல இருந்த நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அவங்க இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாரையுமே அதே இடத்துல படுக்க போட்டுருவானா, அந்த புரோக்கரும் ஏன்டா இங்க இருக்கிற யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு கேட்கும் போது சும்மா சண்டையில ஒரு கிக்கு வேணாம், அதனாலதான் சரி அடுத்த ரவுண்டுக்கு முன்னாடி ஏன் நம்ம கொஞ்சம் பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராக் மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிக்க, அந்த மிஷினரிஸ்ல இன்னும் சில பேர்லாம் இருப்பானுங்களா, மேல சண்டை சூப்பரா போகுது, வா நாமளும் இதுல பங்கு இருப்போம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கதவை நீக்கி என்ட்ரி கொடுக்கும் போது பெரிய இரும்பு தூண் மாதிரி உன தூக்கி வீசுறாங்க மேல. ஆனா அதுக்கப்புறம் என்ன பயங்கரமான ஒரு சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஷார்ட் கனை வச்சு நம்ம ஹீரோட செஸ்ட்லயே ஷூட் பண்ணிடுவானா, ஆனா அது அப்படியே ஹீல் ஆகும், என்னடா இதுன்னு சொல்லி அவன் ஷாக் ஆக, ஒண்ணு இல்லப்பா எனக்கு வந்து சீக்கிரமா ஹீல் ஆயிரும், சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்குல்ல, ஆனா நான் சூப்பர் ஹீரோன்னு என்ன சொல்லிக்க மாட்டேன், பட் எங்க அம்மா சொல்லுவாங்கம்மானா. மூணாவது ரவுண்டுக்கும் ஆளுங்கெல்லாம் வரும்போது அவங்களையும் தூக்கி போட்டு முதிச்சுக்கிட்டு இருப்பானா, வெளியில ஒரு வேன்ல இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறது அவங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அதுல நம்ம ஹீரோ ஹீல் ஆகுறதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதோட அந்த நெக்லஸ் வச்சிருக்கங்காட்டி ஏதாவது ஹீல் ஆகுறானா அப்படின்னு நினைக்க, அங்க இருக்கிற சில பேருக்கு அது என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல, இருந்தாலும் அந்த ஆர்கம்ங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவ அதை பத்தி ரீட் பண்ணிருப்பா போல சொல்ல ஆரம்பிக்கிறா, ஸ்பாடா அப்படிங்கிற ஒரு டீமன் தளபதி ஒருத்தர் இருந்திருப்பான், டீமன் நைட் ஒருத்தன் டீமன் கிங்கோட ரைட் ஹேண்டா இருந்திருப்பான், ஆனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீமன் கிங்குக்கு ஒரு பகுதியை மட்டும் ரூல் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, மொத்த உலகத்தை கான்கவர் பண்ணி ஹியூமனிட்டியை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சது, ஆனா இந்த ஐடியா அவ்வளவு நல்லதா இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிதான் அந்த ஸ்பாடாங்கிறவன் தன்னோட டீமன் கிங்குக்கே எதிரா நின்னா, ஆனா தனியால இருந்து எத்தனை பேர் தான் அவனால போட்டு தள்ள முடியும், அதுக்கப்புறம் தான் நரகத்துக்கும் ஹியூமன்ஸ் வாழ்ற இடத்துக்கும் வந்து ஒரு பேரியர் ஒன்னு கிரியேட் பண்ணி
வச்சிருந்திருக்கான். சோ அந்த மாதிரியான ஒரு டீமனே நம்ம ஹியூமன்ஸுக்கு ஆதரவா இருந்திருக்கு அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் ஒரு பக்கம் முடிக்க, ஆனா அப்போ நம்ம ஹீரோட பழைய ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, கூட வேலை செஞ்சான் அப்படின்னு, அவன் வந்துட்டு உன் மேல வன்மம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு மட்டும் தான் ஆசைப்படுறேன், வேற எதுவும் கிடையாது சரியானு சொல்லி அடிக்க வருவானா, கையை பிடிச்சி இவன் திருப்பி ஒண்ணு வைப்பான், அவ்வளவுதான். இங்க அந்த ஆண்ட்ரஸ் இருக்கிறான்ல, உனக்கு குழந்தைங்களா இருப்பாங்க போல, சோ அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆர்கமும் ஓகே ரைட் ஓரளவுக்கு எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க, நீ உள்ள போய் நான் ஆட்டத்தை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அவ என்ட்ரி கொடுக்க, அவ உள்ள இறங்கினதுல இருந்தே நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆயிரும். ஆஹா இவ சண்டைக்கு செம டஃப் கொடுப்பா போலயேன்னு. அவ ஒரு ரோப் கன்னை பயன்படுத்தும் போது நம்ம ஹீரோ மேல கீச்சல் போட்டுருமா, ஜஸ்ட் மிஸ் அவன் நினைப்பான், ஜஸ்ட் மிஸ் இல்லடா பக்காவா மாட்டுச்சுன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ட் மட்டும் எடுத்துட்டு அசால்ட்டா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருவாளா. அவ்வளவுதான். சீரியஸான நம்ம ஹீரோவும் நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்கேன், என்னனாலும் என்னால அந்த நெக்லஸை தொலைக்க முடியாதுன்னு நினைச்சு சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். எப்படியோ சேஸ் பண்ணி ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுருவாளா. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு டீமன் தாண்டா அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டை கிழிக்கும் போது அவனோட செஸ்ட் ரொம்ப நார்மலா தான் இருக்குமா. நான் நார்மலான ஒரு ஆளியான்னு அவன் சொல்ல, இவ்வளவு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஒருவேளை நீ பாதி ஹியூமன் பாதி டீமனா இருப்பையோ, நீ ஒரு வெப்பனா இருப்பையோன்னு சொல்லும் போது யார பார்த்து என்னடி பேசுறேன்னு சொல்லி அவளோட கண்ணை அதேட்ல வெட்டி போட டக்குனு அவங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோவும் விடாம அவளை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல ஷூட் பண்ணி கீழே உலக போகும்போது கரெக்டா புடிச்சு செவரோட செவரு அமுக்கி, யார பார்த்து டீமன் நீ சொல்ற, நான் இது வரைக்கும் எத்தனை டீமன்ஸை கொலை பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா கேட்கும் போது, ஒரு டீமன் இன்னொரு டீமனை கொலை பண்ணதான் செய்யும், அழிவோட இயல்பு அதுதான் சொல்லுவாளா. நீ பொத்துடி எனக்கு டீமன்ஸை பத்தி எல்லா விஷயமே தெரியும், அதனால நான் சொல்றேன் நான் டீமன் இல்லம்பானா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம உன்னால அவ்வளவு அசால்ட்டா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு சண்டை போட முடியுது, அந்த அளவுக்கு ரீஜெனரேட்டிவ் பவர்ஸும் இருக்குது, இன்னுமா நீ உன்ன டீமன் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறங்க போது நீ என்னமோ பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா நெக்லஸ் அவன் எடுக்க பாப்பானா, டக்குனு அந்த நெக்லஸ் ஒரு பாமா மாதிரி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படும். அவன் எடுத்தது ஒரிஜினல் நெக்லஸ் கிடையாது, திருப்பி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்குள்ள வருவானா, அது ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்க, பின்னாடி வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதே இடத்துல நம்ம ஹீரோவை படுக்க போட்டு கூடவே ஒரு இன்ஜெக்ஷனையும் செலுத்திடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வழியா ஒரு டிரான்ஸ்மிட்டரையும் செலுத்திட்டு இந்த ட்ரக் அவுட் நீ வெளியே போனா எங்க போறங்கிறத கண்டுபிடிக்கணும்லன்னு சொல்ல, என்னது இது ட்ரக்கான்னு யோசிப்பானா, எஸ் அது ஒரு ட்ரக்கா தான் இருக்கும். எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியாடா பம்பர் கட்ட மண்டையான்னு சொல்ல, ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. அதுல மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி டீமன்ஸை பத்தின கதைகள்ல ஒரு குட்டி பையனுக்கு சொல்லிட்டு இந்த உலகத்தை நாம தான் டீமன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். சோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தியேட்டர்ல படம் பார்த்து முடிச்சுட்டு மேரியும் என்னோட அப்பா அம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு சப்வேல யாரோ வயசான ஒருத்தவங்களை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிறத பார்த்தா வேகமா அங்கிருந்து போக பார்ப்பாங்களா, டக்குன்னு அவன் பார்த்தா ஒரு மான்ஸ்டரா மாறிட்டு இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மேரிங்கிற பொண்ணு மான்ஸ்டர் நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு அதே இடத்துல நிப்பா. அது அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இங்க ஜம்ப் பண்ணி அந்த மேரியும் இங்க அம்மாவையும் அட்டாக் பண்ண பார்க்கும்போது கரெக்டா ஒரு ட்ரெயின் வந்து தட்டி தூக்கிடும். அண்ட் இதை பத்தி மேரியோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனா என்னது மான்ஸ்டர் வந்துச்சு போய் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாங்க. அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு, ஆனா அந்த வேலையை கூட பெருசா பார்க்காம இந்த டீமன்ஸ் அதுக்கப்புறம் இந்த வேற உலகம் இதை பத்தின தியரிஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ நம்ம அந்த டீமன்ஸ் எல்லாம் தோக்கடிக்கணும்னா நமக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படின்னு ஈவன் அவங்களோட ஃபேமிலியும் அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் அவர் அந்த முடிவை எடுத்துருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஆர்க்கம் இருக்கிறாள் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணவ, சோ அவளோட பிளாஷ்பேக்கா தான் இது இருக்கும். அதே நேரத்துல அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் கூட அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்க அந்த புரோக்கர் கிட்ட நீ இது வரைக்கும் கொடுத்த வேலையிலேயே மோசமான வேலைனா அது இதை தாண்டா நான் சொல்லுவேன் பானா. இப்போதைக்கு அந்த ஆர்கம்ங்கிற பொண்ணுக்கு புதுசா 2 கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே இன்னொரு செட் ஆஃப் கன்ஸ் கூட இருக்குது, அது அப்புறமா பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா. நம்ம ஹீரோவோட நெக்லஸ்ல அந்த ஸ்டோன் இருந்துச்சுல அதை எடுத்து அந்த டாக்டர் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஏஜென்ட், ஏன் டாக்டர் அந்த ஒரு ஸ்டோனை வச்சுதான் நம்ம உலகத்துக்கும் டீமன் உலகத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு பவுண்டரியை பிரேக் பண்ண முடியும்னா நாம ஏன் இந்த ஸ்டோனை உடைச்சிடக்கூடாதுன்னு கேட்க, இல்ல கண்டிப்பா நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்ம உலகத்துக்கும் டீமன் உலகத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு பவுண்டரி எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கணும், கம்ப்ளீட்டா 2 உலகத்தை நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம இது இருந்தா தானே குவாண்டம் பிசிக்ஸை பத்தி கூட படிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவானா. அதுவே நம்ம ஹீரோ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் கூட சேர்ந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இவன் என்ன ஏதாவது தேவையில்லாத வேலை பாக்குறானு அந்த ஆர்க்கம் பார்த்தா அந்த இடத்துல நெருப்பெல்லாம் வர வச்சு ஹீரோட கோட்டெல்லாம் எரிச்சுட்டு இருப்பா. அப்பதான் அந்த ஆர்க்கம் சொல்றா நம்ம ஹீரோட கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டிருந்திருப்பாள்ல, சோ அதுல பார்த்தா ஒரு நானோ டைப் எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்னு அவனோட பாடிக்குள்ள போயிருக்காமா. ஒரு மைல் ரேடியஸ்ல நம்ம ஹீரோ அவங்களை விட்டு விலகி போயிட்டான் அப்படின்னா கூட பூம் வெடிச்சிரும். அதுவே அந்த புரோக்கர் நம்ம ஹீரோவோட ஷூஸ்ல ஏதோ பக்கிள் மாதிரி இருக்குமா அதை கழட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்க, அந்த டாக்டர் ஆம்லெட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான்ல, என்ன திடீர்னு ரேடியேஷன் எல்லாம் மாறுது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கா. அப்ப வைஸ் பிரசிடென்ட் ஆர்கமா கான்டாக்ட் பண்ணிட்டு ஓகே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும் போது சரின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறானா. நம்ம ஹீரோக்கோ வைஸ் பிரசிடென்ட் அந்த டிவில வருவீங்களா அவரா நீங்கன்னு கேட்க, இந்த அளவுக்கு நான் ஏன் ஓட்டு போட்டேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அந்த புரோக்கர் சொல்லுவானா. வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது நீ சண்டை போடுறத வச்சு உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, கூடவே நீ ஒரு
பாதி டீமன் அந்த ஆர்க்கம் சொன்னாங்க போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ சும்மா அதை வளரிட்டு இருக்கிறா, நான் உங்க ஹியூமன்ஸ் மாதிரி வேணா சண்டை போடாம இருக்கலாம், பட் இருந்தாலும் லைக் நானும் ஒரு ஹியூமன் தான், டீமன்லாம் கிடையாது, மேபி ஒரு சூப்பர் ஹியூமன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன்னு சொல்ல. ஓ அப்படி வரையா, சரி உன்னோட அம்மாவும் உன்னோட பிரதரையும் வந்து டீமன் கொலை பண்ணிருச்சாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ புரோக்கரை மறைச்சு பார்க்கும்போது இல்ல இல்ல நானும் ஒன்னும் சொல்லல, ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், இருந்தாலும் முழுசா சொல்லன்னு சொல்லிட்டு இருக்க வைஸ் பிரசிடென்ட் உன்னோட அப்பா பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இல்ல தெரியாதுன்றவானா. ஓகே இப்ப புரியுது, இருந்தாலும் உன்னோட உடம்புல டீமன்ஸோட ரத்தம் ஓடுது அப்படிங்கறத உன்னால மறுக்க முடியாது, உன்னோட சோல்ல ஒரு கரை விழுந்திருக்கு, ஆனா அந்த கரையை தொடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீ ஒர்த்தியான ப்ரூவ் பண்றியான்னு கேட்க இவெல்லாம் ஒரு டீமன் அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆர்க்கம் சொல்லும் போது அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் இங்க பாரு நீ வந்து கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்காக நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா அந்த ஹீரோ பையில நம்மளால ஒரு வெப்பனா யூஸ் பண்ண முடியும், அதை நீ இக்னோர் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து சும்மா அவரோட பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ற ஒரு ஆள் மட்டும் தான், ஆக்சுவலி பாலிசி எல்லாத்தையும் நான் தான் மேக் பண்ணுவேன் அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்துகிட்டு இருந்த ரோடு வந்து பிளாக் ஆயிருக்குமா, இது என்ன விஷயம்னு பாத்துட்டு வரேன்னு அந்த ஆண்ட்ரிஸ்ங்கிறவன் கீழே இறங்கி போக என்னடா இதை இன்னுமா கழட்ட முடியலன்னு நம்ம ஹீரோ அவனோட ஷூட பக்கில வச்சு அந்த ஹேண்ட் கப்பை கழட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுவே ஆர்கமுக்கு ஒருவேளை இவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிராபிக் ஜாம் எல்லாம் நடக்குதோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்ப டக்குன்னு அங்க பில்டிங் மேல வச்சிருந்த பாம் எல்லாம் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்க கூடவே ஏதோ மிசைல்ஸ் எல்லாம் வந்து விழுகும், பார்த்தா அது அந்த முயல் மண்டைனா தான் இருக்கும், அப்படியே தெரிக்க விட்டுக்கிட்டு இருப்பான். நீங்க செத்தாலும் பரவாயில்ல அந்த ஆம்லெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் இருந்து ஆர்டர் வருமா. அடிப்பட்ட இந்த ஏஜென்ட்ஸுமே அந்த வண்டியில இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும் போது அதுவே நம்ம ஹீரோக்கும் அந்த புரோக்கருக்கும் நம்மள காப்பாத்த தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஏன் கொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு யோசிக்க அந்த ஆண்ட்ரஸ்னு ஒருத்தர் இருந்தான்ல ஏற்கனவே அந்த முயல் அடி வாங்கினவன் அவன் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ஆம்லெட்டை கொடுங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு வாங்குறானா. ஆனா அப்ப ஆர்கமையும் மத்த ஏஜென்சி அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல பார்த்தா மொத்தமா டீமன்ஸ் படையெடுத்து வந்திருக்கானுங்க. அதை பார்த்து அந்த புரோக்கரோ டே டீமன்ஸ் இங்க பாரு என் சிங்கக்குட்டியோட கை கட்டு போட்டு இருந்திருக்க இல்லன்னா உங்களை வந்து பொழந்துரும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. நான் தேடிக்கிட்டு இருந்த ஆம்லெட்டை அந்த பையன்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்ததுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன்னு அந்த முயல் மண்டையை வந்து நிப்பானா. இவங்களுமே ஆன்டி டீமன் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணும்போது அவன் மேல பற்றும் இருந்தாலும் எதுவும் ஆகாது, ஏதோ புது மியூட்டேஷனா இருப்பானு சொல்லிட்டு பிசிக்கலா சண்டை போடுறதுக்காக போக வேட்டிக்கன்ல இருந்து ஆட்டை போட்டு அந்த சோட வச்சு 2-3 சுத்து தான் எல்லாரும் காலி. அதுக்கப்புறம் ஆம்புலட் வாங்கறதுக்காக அந்த டாக்டரோட வேன்குள்ள ஏறுவானா. அதுவே ஆர்க்கம் இருக்கிறால அவன் அங்க இருக்கிற டீமன்ஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவளோட ஆன்டி டீமன் புல்லட் எல்லாம் பயன்படுத்துவா. லக்கிலி அவ வேற ஒருத்தனை டார்கெட் பண்ண அவன் அதை டிஃப்ளெக்ட் பண்ணும்போது இன்னொருத்த மேல அந்த புல்லட் போய் பட்டுருமா. ஏன்டாடே ஒரு பொம்பளை புள்ளைய தோக்கடிக்க முடியலையான்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு டீமன் இவங்களை திட்டிக்கிட்டு இருக்க அந்த டாக்டர் கிட்ட இருந்து அந்த ஆம்புலட்டை வாங்கி அந்த ஆண்ட்ரஸ்ங்கிறவன் அந்த முயல் மண்டையிட்ட கொடுத்துருவான். ஏன்னா அவனோட பொண்ணுங்க 2 பேரையும் அந்த முயல் மண்டையை கடத்தி வச்சிருந்திருக்கான். நம்ம டாக்டர் புலம்புவான் டே இல்லைனாலும் அவன் இந்த உலகத்தை அழிக்கதான்டா போறான் என்னடா பேசிட்டு இருக்கிறேன்னு. ஃபைனலா அந்த 2 ஆம்புலட்டையும் அவன் ஒண்ணு சேர்க்கும் போது அதுவே இங்க நம்ம ஹீரோ என்ன இது அவுக்க முடியல அப்படின்னு கதறிட்டு இருப்பானா. அதுவே அந்த டாக்டர் முயலை பார்த்து நீ தான் 2 ஸ்டோனி வச்சிருந்திருக்க கூட உங்கள்கிட்ட அந்த ஸ்வாடம் இருக்குதுல்ல அப்படி இருக்கும்போது ஏன் இதை எதையுமே நீ ஆக்டிவேட் பண்ணலன்னு சொல்ல அதுக்கு அந்த முயல் மண்டையன் என்ன டாக்டர் நீங்களே இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்பானா. அப்பதான் அந்த டாக்டர் யோசிப்பான் ஒருவேளை உனக்கு இன்னும் வேற ஏதாவது உனக்கு தேவைப்படுதோ மேபி ஒரு டீக்ரிப்ஷன் கீ மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்ல அதே மாதிரிதான் உனக்கு தேவைப்படுது அதனால நீங்க இருக்க வேணாம் அப்படின்னு அந்த டாக்டர் அதே இடத்துல ஸ்வாடால குத்திட்டு அந்த ஆண்ட்ரஸ் இருப்பான்ல அவனோட ஷோல்டர்லயுமே அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை வண்டி விட்டு வெளியே தூக்கிடுவானா. அப்ப டக்குன்னு அந்த முயல் மண்டையனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ரத்த வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட செஸ்ட்ல ஏதோ மெக்கானிசம் மாதிரி வச்சிருக்கான் உயிரோட இருக்கிறதுக்காக. இந்த கேப்ல ஒரு கிரெனேட் மாதிரி அந்த டாக்டர் எடுத்து போடும்போது அந்த முயல் மண்டையை அதை உள்ளே தட்டி விட்டுட்டு வண்டியை க்ளோஸ் பண்ண வெடிச்சிரும். பட் வண்டிக்கு எதுவும் ஆகாது. ஆனா உள்ள டாக்டர் காலி. ஷோல்டர்ல அடிபட்டு இருந்த ஆண்ட்ரஸ் நம்ம ஹீரோவோட ஹேண்ட்கஃப் ரிலீஸ் பண்ணி விட எங்க அம்மாவோட நெக்லஸ் எங்கடா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவன் சண்டை போடுறதுக்காக வருவானா. ஆனா அந்த முயல் மண்டையை நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணாம நேரா அங்க இருக்கிற ஸ்கூல் பஸ்ஸை டார்கெட் பண்ணி மிசைல லான்ச் பண்ண வேற வழி இல்ல மக்களை காப்பாத்தி ஆகணும்னு உள்ள போந்து நம்ம ஹீரோ முதல்ல அதை தான் தடுக்கிறான். ஆனா இந்த கேப்ல வரட்டா மாமேன்னு அந்த முயல் மண்டையை அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானா. ஆர்க்கம் கூட அந்த டீமன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல முதலாளி கிளம்பிட்டாரு வேலை முடிஞ்சிருச்சு போல. சே இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அங்க இருந்து போயிருவாங்களா. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பைக் எடுத்துட்டு இல்ல எங்க அம்மா கொடுத்தது என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த அல்லக்கைங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கும்ல அது எல்லாமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா. முடிஞ்ச அளவுக்கு இவனும் அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஒரு ரெக்க வச்ச மாதிரியான ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருக்கும். சோ அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. அவனால அதை பூச்சி அடிக்க முடியல அப்படின்னாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு சப்வே வந்துருமா. நம்ம ஹீரோ அதுக்குள்ள போயிருவான். சோ அந்த டீமன் ஃபாலோ பண்ணாதங்காட்டி டைரக்டா அந்த முயல் மண்டையை மட்டுமே நம்ம ஹீரோ சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க. கமான் கமான் இன்னும் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு அந்த முயல் மண்டையும் நம்ம ஹீரோ வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதுவே அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் குத்துயிரும் கொலவீருமா இருக்கும் போது அந்த ஆர்க்கம் நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு நானோ எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருந்திருப்பால அது ஒரு டிராக்கருமா தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் ஒரு மைல் தாண்டி போக போறான்னு நினைக்க அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ கிட்ட
கிட்டத்தட்ட அந்த முயல் மண்டையனை ஷூட் பண்ணான்னு போகும்போது அவன் கழுத்துல இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சு அதே இடத்துல விழுந்துடுறான். அந்த முயல் மண்டையனை இறங்கி வந்துட்டு அப்பா அவனை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய பாடா இருக்குது, ஸ்பாடாவோட பையனேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் அந்த ஷேப் ஷிஃப்ட் பண்ற ஒரு டீமன் இருந்ததுல அதுல இருக்கிற ஒரு ஏஜென்ட்டா போட்டு தள்ளிட்டு அவனை மாதிரி உருவம் மாத்திக்க இப்ப அந்த ஏஜென்ட்ஸுக்கு பேக்கப் டீம் வந்து மெடிக்கல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அதுல ஒருத்தன் நம்ம எல்லாருமே டீமன் ஹண்டர்ஸ், சோ அதனால தினைக்கும் இந்த மாதிரி உயிரை பணைய வைக்கிறதுல சாதாரண விஷயங்கும் போது அதுல ஒரு பொண்ணு நீ சொல்றது உண்மைதான், இருந்தாலும் இவ்வளவு நாளா நம்ம ஃபேஸ் பண்ண டீமன்ஸுக்கும் இன்னைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப இன்னொருத்தனும் வந்துட்டு அதெல்லாம் ஓகே தான், அந்த முயல் மண்டைங்கிட்ட தான் அந்த ஸ்வாடும் இருக்குது அந்த ஆம்லெட்டும் இருக்குதுங்கும் போது ஏன் எந்த ஒரு கேட்டையும் ஓபன் பண்ணல, எதுக்காவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதான்னு நினைக்க அதை நாம அவனை பிடிச்ச விசாரிக்க வேண்டியதானு ஆர்கம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெடியாக சொல்ல அந்த இடத்துலதான் ஆண்ட்ரஸ்க்கும் கையில அடிபட்டு இருந்திருக்குமா. அவங்கிட்ட போயிட்டு முதல்ல எனக்கு மேல நிறைய டவுட் இருந்துச்சு, ஆனா அந்த முயல் தலையனை அட்டாக் பண்றதுக்காக தனியா போய் இப்படி அடி வாங்கியிருக்க பாத்தியா, அதுலயே எனக்கு மேல நிறைய நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்ல அவனால எழுந்திருச்சு கூட நிக்க முடியாம இருக்க இன்னொருத்த வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் மேடம் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் உங்க கூட வரேன்னு சொல்ல அப்படியே அந்த ஆண்ட்ரஸுக்கு மட்டும் அவனோட உண்மையான முகத்தை காட்டுவான். எஸ் அந்த ஷேப் ஷிஃப்ட் பண்ற டீமன் இருக்குல்ல அதுதான் அது. தெரிக்க விடுற மாமின்னு எல்லாரும் தயாராக இன்னொரு பக்கம் அந்த புரோக்கரையும் நம்ம ஹீரோவையும் ஏர்போர்ட்ல ஒரு பிளைன்ல ஏத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா அவனுக்கு ஒரு ஆம்லெட்டையும் கூடவே அவனோட பிரதருக்கு இன்னொரு ஒரு ஆம்லெட்டையும் கொடுத்துருப்பான் அந்த ப்ளூ கலர். சின்ன வயசுல இருக்கும் போதே அவனோட பிரதரும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிற ஆளுங்களா தான் இருப்பாங்களா. ஒரு நாள் நம்ம ஹீரோ தூங்க முடியாம இருக்க அவங்க அம்மா கிட்ட அப்பாவை பத்தி ஏதாவது கதை சொல்லுங்களேன் நான் தூங்கிடுறேன்னு சொல்லும் போது உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி லைட்டா தயங்குவாங்களா. அப்பதான் மயங்கி இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த முயல் மண்டையன் ஸ்பாடாவோட மகனேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. இதெல்லாம் ஞாபகம் வந்து அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க பக்கத்துல இருக்கிற அந்த புரோக்கரும் பரவாயில்லையே கண் விழிச்சுட்டேன், ஆனா ஒரு கெட்ட செய்தி வச்சிருந்திருக்கேன், நம்ம எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. கூடயே அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறான்ல அவனையும் பிடிச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. அவனை மீட் பண்ண அப்ப அந்த இடத்துக்கு 2 மான்ஸ்டர் வரும். ரெண்டுமே நம்ம ஹீரோட்ட அடி வாங்கினதுதான், இருந்தாலும் எங்க தலைவன் உனக்கு ஒரு சீடிய போட்டு காட்ட சொன்னா இருந்துட்டு டிவிடி பிளேயர் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவே வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹே நான் பிளேயர் சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குதா, உன்னோட சேவை எங்களுக்கு தேவை, அந்த அளவுக்கான ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டும் நீ சாகாம இந்த இடத்துல உயிரோட இருக்கிற அப்படின்னா நீ சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த புரோக்கர் தலை நீ ஒரு வைஸ் பிரசிடென்ட் நீ எங்க இருக்கிறன்னு தெரிஞ்சு அவனுக்கு தூக்கிட்டு வந்து இந்த பிளெயின்ல உன்னை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா சாவு இந்த நொடியோ அடுத்த நொடியோன்னு எப்ப வேணாலும் காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது இல்ல அவ்வளவு சீக்கிரம் இது நடக்காது, இங்க நான் சாக மாட்டேன்னு வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்றான். ஏன்னா கடவுள் அதை அலோவ் பண்ண மாட்டாரு, நம்ம பிறப்புக்கான பர்பஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குன்னு. அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த டிவிடி பிளேயரையும் பிளே பண்ண அதுலயும் அந்த ராபிட் மண்டையும் தான் வருவான். இந்த பிளேன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாரும் சாக போறீங்க, மேபி ஸ்பாடாவோட மகன் நினைச்சா அவங்கள காப்பாத்தலான்னு சொல்லி சிரிக்க என்னதே ஸ்பாடாவோட பையனான அந்த புரோக்கர் ஷாக் ஆவான். இன்னொரு பக்கம் இந்த ஏஜென்சி சேர்ந்தவங்க எல்லாம் அந்த ஆம்லெட் எங்க இருக்குங்கிற லொகேஷனை ட்ராக் டவுன் பண்ணி ஒரு பில்டிங்க்கு வருவாங்களா. டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற கதவுகள் எல்லாம் மூடிக்கும். அப்ப அந்த முயல் மண்டைய இன்டர்காம்ல இந்த பில்டிங்ல யார் யாரெல்லாம் தங்கி இருக்கீங்களோ நீங்க எல்லாரும் உஷாரா இருந்தாகணும், ஏன்னா டார்காம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் இந்த பில்டிங்குள்ள வந்திருக்கு. அந்த டெரரிஸ்ட் குரூப் கூட யார் யாரெல்லாம் பேசுறீங்களோ பழகுறீங்களோ உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்ல அந்த பில்டிங்ல தங்கி இருக்கிற எல்லாரும் அவங்களோட ரூமை பூட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என்னதான் அந்த ஏஜென்ட்ஸுக்கு பயமா இருந்து அவங்க ஹெட் குவார்டர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியல, எல்லா கம்யூனிகேஷன் கட் ஆனாலுமே ஸ்டில் எக்காரனை கொண்டு அந்த ஆம்லெட் இங்க விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி முன்னேறி போறாங்களா. ஆனா அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி ஏஜென்ட்டோட வயித்துல ஒரு ஸ்வாட் இறங்குது. பார்த்தா அது ஒரு டீமனா தான் இருக்கும், அந்த ஷேப் ஷிஃப்டர் கிடையாது. அது கூட சண்டை போட்டு இருக்கும் போது இன்னொரு ஒரு ஃபீமேல் டீமனுமே அந்த இடத்துக்கு வருமா. அவ்வளவுதான் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அந்த ஏஜென்சி யாரையுமே ஒருத்தர் கூட விட்டு வைக்காம மொத்தமா அந்த 2 டீமன்ஸ் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே முடிச்சு கட்டிரும். எப்படியோ அந்த ஆர்க்கம் இருக்கிறாள் அவ மட்டும் எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிற ஒரு லிப்ட்ல வருவாளா. அவ டீம்மேட்ஸ் கண்ணு முன்னாடி இறந்து போனது அவளோட கண்ணுக்குள்ளே இருக்குமா. லிப்ட விட்டு வரும்போது ஏதோ ஒரு ஸ்மோக்கால அவ அஃபெக்ட் ஆக இங்க அந்த வீடியோலயும் அந்த முயல் மண்டையன் ஏண்டா டே ஹீரோ பைலே உனக்கு உங்க அப்பா வந்து ஸ்பாடாங்கிற விஷயம் தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நீ ஒரு பாதி டீமனுங்கிறது உனக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா எப்படி அந்த ஆம்லெட் உங்ககிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற. இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உங்க அப்பனால தான்டா எங்க உலகம் பயங்கரமா வந்து சஃபர் ஆகிட்டு இருக்குது, நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பன் தான். ஆனா என்னன்னா உங்க அப்பா இந்த மாதிரி ஹியூமன் வேர்ல்டுல பெரிய ஏதோ ஹீரோ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், இதெல்லாம் செம டென்ஷன் ஆகுது தெரியுமான்னு கத்தி விட்டுட்டு சரி சரி தேவையெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிக்கிட்டு மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த பிளேன்ல ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது. சோ ஹீரோ பையன் அவனோட டெவில் ட்ரிகரை பயன்படுத்தலைன்னா நீங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்களான்னு சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு ஸ்பாடாவோட பையனா என்ன அவன் ஸ்பாடாங்கிற அந்த பொம்மை கதையில நம்பிட்டு இருக்கிறானான்னு கேட்கும் போது புரோக்கருமே அதை உண்மைன்னு தான் சொல்லுவான். ஈவன் வைஸ் பிரசிடென்ட்டும் அப்படிதான் சொல்லுவானா. அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸும் ஆமா அது உண்மைதான், கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட தான் அவன் இருந்தான்னு சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு என்ன பார்த்தா 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தனோட குழந்தை மாதிரியோட தெரியுது நக்கல் பண்ண என்னமோ இருந்துட்டு போகுதுடா, முதல்ல எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அந்த டெவில் ட்ரிகரை பயன்படுத்து. ஆமா முதல்ல அப்படின்னா என்னன்னு அந்த புரோக்கர் கேட்க எனக்கே தெரியாதுமா. அப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை உசு பேத்துற மாதிரி ஆமா சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மாவும் உன்னோட பிரதரும் சாகிறத நீ சும்மா
ஒரு கிளாஸுக்குள்ள இருந்து வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துரும். உண்மைதான், அன்னைக்கு என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனா இன்னைக்கு சும்மா இருக்க மாட்டேன்னு சண்டைக்கு போக இங்க ஆர்கம் அந்த பாய்சன் கேஸ் அஃபெக்ட் ஆயிருந்திருப்பால, அவளுக்கு பார்த்தா அது ஒரு விதமான இல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இறந்து போன எல்லாருமே அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க அவளை பிளேம் பண்ற மாதிரியும் இருக்கும். உன்னாலதான் நாங்க இறந்து போயிட்டோங்கிற மாதிரி. ஈவன் அந்த மான்ஸ்டரும் அவளோட கண்ணுக்கு தெரியும். அவளோட அப்பா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுமே வந்து இவளை பயமுறுத்துற மாதிரி இருக்க ஒரு பாயிண்ட்ல ஒரு டீமன் அட்டாக் பண்றதுக்காக வருமா, இதை இல்யூஷன் அவர் நினைப்பா. பட் அதை அட்டாக் பண்றதை பார்த்துட்டு நோ இது ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகல. ஏன்னா சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்படி அங்க இருக்கிற ஒரு ரூமோட கதவை போய் தட்டும் போது உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் தான் வெளியே வரும். இங்க இருந்து போயிருங்க, நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னு சொல்ல அந்த ராபிட் உங்களை மிரட்டினது என்னமோ உண்மைதான், பட் இருந்தாலும் ப்ளீஸ் என் கூட இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சரின்னு விட்டாருனா அதுக்கப்புறம் அந்த ஒரு டீமனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அதே ரூம்குள்ள இங்க கீதை எவ்வளவு வந்தாலன்னு சொல்லி அங்க இருக்கிற கபோர்ட்ல உடைச்சிட்டு இருக்கும் போது யாரும் இல்லன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஹெல்ப் பண்ணதுமே ஒரு மான்ஸ்டரா தான் இருக்குமா. ஏமா மேடம் இங்க இருந்து கிளம்புங்க முதல்லன்னு சொல்ல அவன் என்ன கன் எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோ பிளைன்ல அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல, பார்த்தா அவனுங்க தூக்கி போட்டு நம்ம ஹீரோவை தோச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஏகப்பட்ட ஃபயர் பால்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க. கூடவே சண்டையில அப்பப்ப நீ உன்னோட குடும்பத்தையே கைவிட்ட வந்தாண்டா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும்போது அவனுக்கு அந்த பழைய விஷயங்கள் ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கா ஞாபகம் வருமா. ஒரு கத்தி எடுத்து அச்சு அவனை வெட்டி அதே இடத்துல போட்டுருவாங்க. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்டு இருந்திருப்பான்ல, அவங்களுமே உங்க அப்பா பயங்கரமான ஒரு வாரியர், நம்ம எல்லாரையுமே காப்பாத்தின ஒருத்தர், அவ்வளவுதான் டக்குன்னு அவன் கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அங்க இருக்கிறவங்களை அச்சு போட்டுருவான். ஓ இதுதானா அதுன்னு அந்த வைஸ் பிரசிடென்ட்டும் பார்க்க என்ன எலவடா இதுன்னு புரோக்கர் கேட்கும் போது தெரியல, மேபி அந்த டெவில் ட்ரிகரா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உண்மையாலே அந்த ஸ்பாடாவோட பையன் தான் போலியங்கும் போது அந்த ரெண்டு டீமன்ஸும் இவன் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு ஒரு பெரிய ஸ்வாடை எடுத்து சண்டைக்கு போகும்போது அவனோட கையை வெட்டி அவன் இருந்த ஸ்வாடையை புடுங்கி அவனோட வயிற்றிலே குத்தி முடிச்சு கட்டிடுவான். இங்க ஆர்க்கம் அந்த டீமன்ஸ் மேல கண்ணை பாயிண்ட் பண்ணும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், எதுக்கு தேவையில்லாம கண்ணை நீட்டுன்னு கேட்கும் போது எப்படி நீங்களும் ஒரு டீமன்ஸ் தானு சொல்ல, டீமன்ஸ் தான் ஆனா அதுக்கு நாங்களும் அவங்களும் ஒண்ணு நினைக்கிறியான்னு கேட்க, சரி நீங்க அந்த முயல் மண்டையம் கூட இல்ல அப்படின்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த பில்டிங்ல நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்க, அந்த முயல் மண்டையம் கூட சேர்ந்துட்டு இங்க இருந்து நரகத்துக்கு போறது தான் இவங்களோட பிளான். ஆமா ஆக்சுவலி நரகம் வந்து இப்போதைக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடுச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமனா இருந்தா தான் அந்த இடத்துல சர்வைவே ஆக முடியும். குழந்தைங்களா அந்த இடத்துல உயிரோட இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த முயல் மண்டையம் வந்துட்டு ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருந்திருப்பான், அது மூலமா நீங்க சர்வைவ் ஆகிறதுக்கு நான் ஒரு இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டுக்கு நிறைய ஃபேமிலிஸ் இதே மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பான் நம்ம. ஆனா இந்த ரியல் வேர்ல்டுல இருக்கிற மக்களுக்கு தான் இவங்க இந்த டீமன்ஸை யாரையுமே பிடிக்க மாட்டேங்குதுல. சோ அதனால அந்த முயல் மண்டையிட்ட கேட்டு திருப்பி வந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு நரகத்துக்கு போறதா இவங்க பிளான். இதெல்லாம் சொல்லும் போது ஆர்க்கமும் சரி உங்களை நான் நம்புறேன், இப்போதைக்கு என்னோட பேக்கப் டீம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்க அந்த முயலை வேட்டையாடதா போறாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதபடி நான் பாத்துக்கிறேன் அங்கிருந்து கிளம்ப. இங்க நம்ம ஹீரோ ஒரு டீமனை கொலை பண்ணிட்டு இருப்பான்ல, அது கூடவே இருந்த இன்னொரு ஒரு டீமன் என்னோட பிரதரையே நீ போட்டு தள்ளிட்டியா, நான் உன்ன மாதிரி கிடையாதுடா, நான் என் பிரதருக்காக பழி வாங்க வேண்டான்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடறான். பிளைன்ல இருந்து எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு இருக்கேன், லைட் வெடிச்சு எல்லாரும் ஆகாயத்துல இருந்து விழுந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோ அந்த பிளைட்டோட பாகங்களை எடுத்து தூக்கி வீசி அந்த டீமன் மேல பிளைட் வெடிச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக சண்டை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதடான்னு சொல்லும் போது உனக்கே எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும், சாகாம இரு, உன்னை நான் தான் சாகடிப்பேன், நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆக வானத்தை ஆன் த வேல இருந்துட்டு இப்ப நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் ஆர்க்கமும் அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாலாம். இந்த மனசு பொம்பளை எங்கதான் போனான்னு தான் அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லிப்ட் வழி இருந்துச்சுல, அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இறங்க ஆர்க்கம் சைலண்டா அங்க இருக்கிற செவுத்துல ஊர்ந்து போய்கிட்டு இருப்பாளா. அதுவே வெளியில பார்த்தா ஆர்க்கம் கூப்பிட்டா அந்த பேக்கப் டீம் எல்லாம் வந்துட்டாங்க. பில்டிங்குள்ள போறதுக்கு டைரக்டா எந்த ஒரு என்ட்ரன்ஸும் கிடையாது. சோ சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் பூந்துட வேண்டியதான் எல்லாரும் தயாரா இருக்க. அந்த ரெக்க வச்ச டீமன் அந்த லிப்டோட வழி மூலமா அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டுக்கு வருவானா. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டா, எல்லாரும் பொருள் எடுத்துட்டு வாங்க பொழந்து கட்டுவோம்னு முடிவு பண்ண எங்க ஆர்க்கமும் ஒரு வென்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆயிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது அங்க ஒரு ரூம் இருக்குமா, உள்ள போய் பார்த்தா ஏதோ லெபார்டரி மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பெட்ல ஒரு மான்ஸ்டர் செத்து போயிருக்குமா, அதை போய் அவ கிட்ட பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் அவளோட கையை பிடிக்கும். ஆனா அது உயிரோட தான் இருக்குமா. அது பார்த்தா என்ன கொலை பண்ணிரு அப்படின்னு சொல்லும் போது உயிருக்கு போராடுதுன்னு யோசிச்சுட்டு இவ்வளவு ஷூட் பண்ணி போட்டுருவா. இந்த சத்தம் கேட்டு அந்த ரூம்குள்ள இன்னொரு டீமன் வருவான். அந்த ஷேப் ஷிஃப்ட் பண்ற அந்த டீமன், உங்களை திரும்ப பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தான் மேடம் அப்படின்னு அவன் நார்மலா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகாயத்துல இருந்து விழுந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் டேய் காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கடான்னு கேட்க, என்னடா வழி சொல்றது, நீ தான் சூப்பர் ஹீரோவாச்சு, உன் கையை கீது பரப்பி ஏதாவது பேராஷூட் மாதிரி ஏதாவது மேக் பண்ணுங்கும் போது ஆமால பேராஷூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடஞ்சு போற அந்த ஒரு பிளைன்குள்ள இருக்கிற பேராஷூட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருப்பானா. பட் அப்போன்னு பார்த்து அவனோட உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு மூஞ்சில வீங்க போக இங்க ஆர்க்கம் அவன் இருக்கிற கன்னை வாங்கிட்டு அங்க லேப் ரிசர்ச்சா இருக்கிற ஏகப்பட்ட டீமன்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே ஏற்கனவே செத்து போச்சு, நீங்க எதுக்கு திருப்பி ஷூட் பண்றீங்கன்னு கேட்கும் போது சும்மாதான் சொல்லிட்டு சரி விடு, இன்னும் அந்த ராபிட் அந்த ஆம்லெட்
புல்லட்டை இதே இடத்துல தான் வச்சிருந்திருக்கான், போய் அதை நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் இந்த ஹால்வேல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கேன்னு கேட்க அவன் வந்து இல்லன்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் ஆர்க்கம் போனான்ல, அங்க இருந்தது ஆக்சுவலி டீமன்ஸ் தான், ஹியூமன்ஸ் கிடையாது. ஆனா அவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டீமன்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயங்களை எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள், அவங்க எல்லாருமே டீமன்ஸ், நாம எல்லாருமே டீமன் ஹண்டர்ஸ். அப்படி இருக்கக்குள்ள நரகத்துல இருந்து வர எந்த ஒரு டீமன்ஸ் உருப்படியா இருக்க போறது இல்லைன்னு சொல்லும் போது, இங்க இருக்கிறவங்க நரகத்துல இருந்தா வந்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், திரும்பி பார்க்க அவ்வளவுதான் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அசால்ட்டாவே ஆர்க்கம் அந்த இடத்துல டேமேஜ் பண்ணிடுவானா. அந்த ஆர்க்கம் இருக்கிறாங்கிற விஷயத்த அந்த ஃபீமேல் டீமனுமே கவனிச்சிடும். அவளை அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு தள்ளான்னு போகும்போது ஆர்க்கம் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்க, நீ இருக்கிற இந்த ஒரு நிலைமையில உன்னால டீல் போடுற அளவுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமான்னு இவன் தெளிவா கேட்பானா. அதெல்லாம் நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது, உண்மையாலுமே என்ன கொலை பண்றதா உன்னோட மெயினான வேலைனா அப்படியே நீ அதை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த முயல் மண்டைய உனக்கு வேற ஏதோ வேலை கொடுத்துருக்கான், மேபி டார்காம் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள நுழையறதா உன்னோட வேலையா இருக்குமோ. நீ இந்த மாதிரியான சாதாரண ஆபீசர்ஸோட உருவத்துல இருக்கிறத விடவுமே என்ன மாதிரியான உருவத்துல இருந்தீங்கன்னா உன்னால ரொம்ப ஈஸியா ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போக முடியும். அங்க இருக்கிற ஏகப்பட்ட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும்னு சொல்ல, கரெக்டா அந்த ஃபீமேல் டீமனும் மேல வர ஆர்க்கம் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ணும்போது அவ்வளவுதான், பார்த்தா அது அந்த ஷேப் ஷிஃப்ட் பண்ற டீமனா இருக்கும். ஒளிஞ்சிருந்த ஆர்க்கம் மாட்னே அப்படின்னு ஆன்டி டீமன் புல்லட்ஸ் பயன்படுத்தி அதே இடத்துல பினிஷ் பண்ணிடுவான். ஆகாயத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு, டக்குன்னு பார்த்தா அவன் கம்ப்ளீட்டா ஒரு டீமனா ஒரு மாதிரி நிக்கிறான். அவனை பார்த்து நம்ம புரோக்கருமே டே சூப்பர், ஆனா ரெக்க கிடைச்சிருச்சுங்களா வந்து காப்பாத்துறேன்னு கத்தும் போது சரின்ட்டு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல சேஃபா காப்பாத்தி அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல கொண்டாந்து இறக்கி விட, கரெக்டா அந்த ப்ளூ டீமன் அவனை உள்ள பூந்து அட்டாக் பண்ணுதான். இன்னொரு பக்கம் ஆர்க்கம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுறாள். அங்க வந்துட்டு இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணும்போது பேக்கப்புக்காக ஆளுங்க வெளியே வந்திருக்காங்கிறத பார்த்துட்டு உடனே மெயின் என்ட்ரன்ஸுக்கான கேட்டை வந்து ஓபன் பண்ண ஆரம்பிக்க எல்லாரும் முன்னேறி வராங்க. ஆனா என்ன இவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு யோசிக்கும் போதுதான் என்ட்ரன்ஸ்லயே பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஸ்டெப் பேக் பண்ணுங்கன்னு சொல்றதுக்குள்ள அது பிளாஸ்ட் ஆகுமா. இங்க அந்த டீமன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, இப்பதான் நீ ஒரு டீமனா மாறினதுக்கு அப்புறம் தான் பார்க்கவே சூப்பரா இருக்குது, நீ ஒரு மனுஷனா இருக்கும்போது உன்னை கொலை பண்ணியிருந்தா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்திருக்காதுன்னு சொல்ல, டே உன்னோட பிரதரை நான் கொலை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, சுத்தமா ஃபீலிங்ஸே இல்லடான்னு நம்ம ஹீரோவும் அவனை அடிக்க ஆரம்பிக்க, அவனும் அவனோட ஸ்வாடை எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் விசுறுன்னு விசுருவான். நம்ம ஹீரோவும் அது எல்லாத்துல இருந்து அவ்வளவு அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அவனை கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல சொரிய விட்டுட்டு அந்த நெக்லஸ் எங்கடான்னு போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த முயல் மண்டிட்டு தான் இருக்குது, எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்கும் போது ஊருக்குள்ள ஒரு பிளாஸ்ட் நடக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். அந்த பிளாஸ்ட்ல 2 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு அப்பதான் ஆர்க்கமுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் டீமே அவ இழந்துட்டா, திருப்பியும் நிறைய பேர் சாகாம 2 பேரோட நின்றுச்சு. சரின்ட்டு அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் கூடவே அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா ரெஃப்யூஜிஸ் கிட்டையும் அதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா டீமன்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி இன்டர்காம்ல பேசுறான். எங்க ஆளுங்க கம்ப்ளீட்டா அந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்காங்க, அவங்க உங்க எல்லாரையுமே இந்த இடத்த விட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. டீமன்ஸ் ஆன நீங்க உங்களுக்கு ஹியூமன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கலாம், பட் இப்ப அது நடக்காது. அந்த ராபிட் அவன் தான் எங்களோட மெயின் எதிரி, அவனை மட்டும் தான் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அந்த சோல்ஜர்ஸ் கிட்டையும் அந்த டீமன்ஸ்ல இருக்கிறவங்க சில பேர் உதவி பண்ணாங்கட்டதான் இப்போதைக்கு நானே உயிரோட இருக்கிறேன். அந்த நரகம் அப்படிங்கிற அந்த ஒரு உலகத்துல அவங்களுக்கு வாழ்றதுக்கு போதுமான ரிசோர்சஸ் இல்லாதங்காட்டி தான் அவங்க இந்த இடத்துக்கு அந்த ராபிட்டோட பேச்சு கேட்டு வந்திருக்காங்க. சோ அவங்கள காயப்படுத்தணுங்கிற எந்த ஒரு காரணம் கிடையாது, அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க, நான் போய் அந்த முயல் மண்டினை பாத்துக்கிறேன்னு கிளம்புறாள். இங்க நம்ம ஹீரோ அந்த பில்டிங் நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடியே வந்துட்டு அந்த மான்ஸ்டரும் அவனை அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட பவர் எல்லாம் ட்ரெயின் ஆக, நீ ஒண்ணு மொத்தமா டீமன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேரா அவனை தூக்கிட்டு வந்து ஒரு பில்டிங்ல சொருக விட்டு, அந்த ராபிட் மண்டை இந்த இடத்துல இல்ல, ஆனா நீ சாக போறடான்னு சொல்ல அவனோட தலை தான் தெரிக்கும். பார்த்தா அந்த ஆர்க்கம் அங்கதான் இருப்பா. அவளை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஓ நீ தானே அந்த லேடி, அப்புறம் நீ சொன்ன மாதிரியே அது உண்மைதான், நானும் பாதி டீமன் தான் சொல்ல, உன் துருப்பிடிச்ச மூளைக்கு ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமாடா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லஸை தேடிதான் 2 பேரும் போவாங்க. அங்க இருக்கிற ஒரு டீ கப்புக்குள்ளதான் அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். சோ அங்க வந்து ஆம்லெட்டே கிடையாது. இந்த ராபிட் மண்டை என்ன ஜோக் பண்றானா அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா கடுப்பாவாள. அப்ப அந்த இடத்துல ஒரு டிவைஸ் இருக்கும், அதுல அந்த முயல் மண்டையா பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு தேவைப்படுறானாமா, சோ அதனால கொஞ்சம் அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு. ஆர்க்கமுக்கு புரியாது, நம்ம ஹீரோ தேவையில்லாம இடைஞ்சலா இருக்கிறானா, அவனை கொலையே பண்ணிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம அலைய விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. அப்பதான் தான் ஒரு ஸ்பாடாவோட பையன் அப்படின்லாம் சொல்ல, என்னதே ஸ்பாடாவோட பையனா நீயா அப்படிங்கிற சொல்லி இவளுக்கே ஷாக்கா தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் புரியும், ஸ்பாடா வந்து தன்னோட பிளட்டை வச்சு அந்த ஸ்வாடை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆம்லெட்டை வச்சுதான் அப்படிப்பட்ட ஒரு பேரியரே கிரியேட் பண்ணிருக்கான். அப்படிங்கும் போது மேபி இவனோட ரத்தம் இது உங்களுக்கு தேவைப்படுதான்னு நினைக்க, அந்த முயல் மண்டைனும் எக்ஸாக்டா அதே தான். ஆனா இப்ப மட்டும் அந்த ஹீரோ பையன் இங்க வரல அப்படின்னா நாங்க தேவையில்லாம ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எப்படியும் அந்த ஹீரோ பையன் இங்க வருவான்னு எங்களுக்கு தெரியும், சும்மா அவன் வரணும்
வரணும் அப்படிங்கறது ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னோம், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் நம்ம ஆர்க்கம் கொடுத்த ஆர்டர் மூலமா அந்த வந்த ஆளுங்க எல்லாருமே அந்த பில்டிங்ல இருக்கிற ரெஃப்யூஜிஸ் அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பாங்களா. குட்டி குட்டி குழந்தை டீமன்ஸுமே இருப்பாங்களா. ஈவன் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறான்ல, அவனுமே வந்து ரெஸ்கியூ பண்ணப்படுறான். சோ அப்போ இந்த மாதிரி நாங்க டீமன்ஸ் எல்லாத்தையும் வந்து காப்பாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, டீமன்ஸ் எதுக்குடா காப்பாத்திட்டு இருக்கிறீங்க, முதல்ல அதை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து போட்டு தள்ளுற வழியை பாருங்கன்னு சொல்லுவான். அந்த பில்டிங்ல வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஷேப்பை ஷிஃப்ட் பண்ற டீமன் இருக்குதுல்ல, அவன் பார்த்தா திருப்பி எந்திரிச்சிடுவான். ஏற்கனவே அட்டாக் வாங்கி இருப்பான்ல, அதுல இருந்து கொஞ்சம் பாய்சன் மயக்கம் வந்திருக்கும், அவ்வளவுதான். என்னதான் நடக்குதுங்கறத அவனும் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம்ல போயிட்டு பார்க்கும்போது தான் வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல அங்க கலெக்ட் பண்ண எல்லா டீமன்ஸ் இருக்குல்ல, எல்லாரையும் குழந்தை கூட பாரபட்ச பார்க்காம நெருப்பு போட்டும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணியும் சாவடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஷேப் ஷிஃப்டருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, மனிதர்கள்னு அழைக்கப்படுற இந்த கொலகார குரங்குகளுக்கு நரகன்னா என்னன்னு காட்டுறேன்னு அங்க இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ண பூம், அந்த பில்டிங்கே கம்ப்ளீட்டா வெடிச்சிரும். ஏஜென்ட்ஸ் எல்லாருமே காலி. நம்ம ஹீரோ அந்த ஆர்கம காப்பாத்த வயசுல இருக்கும்போது நம்ம ஆர்கமோட அப்பா கம்ப்ளீட்டா இந்த ரிசர்ச்னு அதுலயே மூழ்கி இருந்திருப்பாரா. ஃபேமிலியே கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாரு. இவர் என்ன இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் பயங்கர சோகம். அதனாலயே நம்ம ஆர்கமுக்கும் அதுக்கப்புறம் வீட்லயே இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருது. இப்படி இருக்கும்போது தான் பேரலா இன்னொரு ஒரு பையனை காட்டுறாங்க. அவனை ஒரு ஃபேமிலியில அடாப்ட் பண்ணிருப்பாங்க போல. ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற மத்த பசங்களுக்கு எல்லாம் பெருசா யாருக்குமே அவனை பிடிக்காது. ஈவன் அந்த பேரண்ட்ஸ் கூட அவனை ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம். இப்படி இருக்கும்போது அந்த ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் நாவல் இருக்கும்ல, அதை படிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விதமான போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆகும். அந்த கதை புக்ல வர மாதிரியே இது என்ன நம்மள வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகுமோ அப்படின்னு அதுக்குள்ள போயிடுறானா. இதே மாதிரி நம்ம ஆர்க்கம் இருக்கிறால, அவளும் வீட்டை விட்டு போகலாமான்னு கதவு கிட்ட போயிட்டு, ஆனா அவ போக மாட்டான். ஆனா இந்த பையன் வேற உலகத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துல அவனால சரியா மூச்சு கூட விட முடியாத. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து யாரோ அவனை காப்பாத்துறாங்க. அது ஒரு டீமனா தான் இருக்கும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கண் வெளிப்பானா பார்த்தா அந்த டீமன் அவனை காப்பாத்தி அவனோட இடத்துக்கு கூட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீமன் கூட சேர்ந்துட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்க, அது ஒரு விதமான ஸ்லம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அங்க நிறைய சின்ன பசங்களா இருப்பாங்களா இவன் ஏஜ்லயே. அங்க இருக்கிற அந்த டீமன் குழந்தைங்க எல்லாம் மனுஷங்க மாதிரி இல்லாம அவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் தனிமையில இருக்கிற ஆர்கமுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டா கிடைப்பான். அதுவே இங்க அந்த பையன் டீமன்ஸ் கூட ஜாலியா இருக்க. ஆர்கம் அவளோட ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அவளோட தனிமை அவளுக்கு உணராது. அதுவே இங்க அந்த பையனுக்கு அந்த டீமன்ஸ் கூட இருக்கும்போது அவனுக்கு அந்த தனிமை உணராது. அந்த டீமன்ஸ் கூட ஜாலியா ஓடி ஆடிலாம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஸ்டோன் இருக்கிறத கவனிக்கிறானா. ஆனா அந்த டீமன்ஸ்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்கும். நைட் நேரத்துல அந்த பையன் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டோனை வச்சு ஏதோ வெளிச்சம் வர மாதிரி எல்லாம் பண்ணி டிவைசஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது சின்ன வாண்டுங்களா ஒன்னா சேர்ந்துகிட்டு அந்த ஊரோட எல்லைக்கு போய் பார்ப்பாங்களா. பார்த்தா ஒரு இடத்துல அந்த நரகத்தோட ஹையர் லெவல் டீமன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்லம் மாதிரியான இடத்துல இருக்கிற சின்ன சின்ன டீமன்ஸ் புடிச்சிட்டு வந்து அடிமைகளா வச்சிருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க டீம்ல இருந்த ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம படுத்து படுக்கை ஆயிருமா. இன்னொரு பக்கம் ஆர்க்கம் எப்ப போல விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. அவங்க அப்பா ரூமுக்கு போனா அந்த இடத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு பார்த்தா அவர் ஏதோ ஊசி எடுத்து அவருடைய கழுத்திலேயே இறக்கிக்க அடிப்பட்ட அவங்க அம்மாவை ஆர்க்கம் போய் தூக்கும் போது அவங்க அம்மாவோட தலையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தனியா வச்சு அவங்க அப்பா ஒரு மான்ஸ்டரா மாதிரி அவங்க அம்மா அதே இடத்துல நம்ம ஆர்க்கமோட கண்ணு முன்னாடியே சாகடிச்சு சாப்பிட்டுருவாரு. அடுத்தது இவளையும் அட்டாக் பண்ண வரும்போது ஆர்க்கம் அங்க இருக்கிற கெமிக்கல் எல்லாம் தள்ளி விட நெருப்பெல்லாம் வந்து அவங்க அப்பா அதே இடத்துல இறந்து போயிருவாரா. இங்க அந்த நோய் வந்த குழந்தை இறந்து போகும்போது அந்த குட்டி பையனை அது பயங்கரமா பாதிக்குமா. ஆர்க்கமோட அப்பா அம்மா இழப்பு ஆர்க்கமா ரொம்பவுமே பாதிச்சிருந்திருக்கும். சோ அதனால இந்த டீமன்ஸ் எல்லாரையும் முடிச்சு காட்டணும்னு டீமன் ஹண்டர் ஆகிறதுக்காக அந்த டார்காமோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருந்திருப்பான். இதே டைம்ல அந்த பையனும் வளர்ந்து ஒரு டிவைஸ் உருவாக்கி அந்த ஊர்ல இருக்கிற சில மக்களை மட்டும் கூப்பிட்டு வந்து ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டுக்கு அப்படிதான் அந்த பையன் கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அதுவே ஆர்க்கம் அவ டீம் கூட சேர்ந்துகிட்டு இருக்கிற எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க பேட்ச் பேட்சா தனித்தனியா அந்த பையன் ஏகப்பட்ட டீமன்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பானா. ஆனா அவங்க எல்லாருமே சாதாரண மக்கள் மாதிரி தான். சோ இப்படி இருக்கும்போது ஒரு கைவிடப்பட்ட ஒரு குடோன் மாதிரியான இடத்துல போய் அங்க இருக்கிற 3 டீமன்ஸ் அவங்க சுத்தி வச்சு போட்டு தள்ளிடுவாங்களா. அப்போ இன்னொரு செட் ஆஃப் மக்கள் அங்க இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போர்ட்டலை கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் கூட்டிட்டு வர வழியிலேயே அங்க இருந்த பெரிய மான்ஸ்டர் அந்த டீமன்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கும். ஒரு 4-5 பேர் இறந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் வழியா வந்தா அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்களை அப்படியே சுத்தி வளைக்கிறாங்களா. கீழே இறந்து போயிருக்கு. அவங்களோட நண்பர்களை பார்த்துட்டு உனக்கு ஒன்னும் புரியாம இருக்க, யாரா நீ பாக்குறக்கே ஹியூமன் மாதிரி இருக்கிறன்னு ஆர்க்கம் கேட்கும் போது, இல்ல நான் ஹியூமன் தான், ஆக்சுவலி இந்த டீமன்ஸ் இவங்க எல்லாருமே நல்லவங்க தான் சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த அந்த பெரிய மான்ஸ்டர் அந்த டீமன்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எங்கேயாவது உள்ள வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க கிராஸ் ஃபயர்ல அந்த பையனுக்குமே அடிபட்டுரும். அந்த மான்ஸ்டரை வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஆர்க்கம் அவரோட பெல்ட்ல இருந்த பாம் அப்படியே தூக்கி வீசும் போது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். நரகத்திலே இருந்திருந்தா ஒரு வருஷமோ 2 வருஷமோ வாழ்ந்திருப்பாங்க. காப்பாத்துறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே எல்லாரையும் சாகடிச்சுட்டேன்னு சொல்லி தன்னோட சானிட்டியை லூஸ்
யூஸ் பண்ணி அந்த பையன் பயங்கரமா அந்த இடத்துல ஒரு மாதிரி சிரிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தனியா உட்காந்து அந்த டார்க் ஆமை பத்தின டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அவன் உயிர் வாழ்றதுக்காக ஏதோ ஒரு மெக்கானிசமையும் செட் பண்ணி கூடவே ஒரு முயல் தலையும் தைச்சு அவனுக்கு அவனே மாட்டியிருந்திருப்பான். இப்ப எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா குரங்குங்களா, ஒன்னா நரகத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்திருப்பான். எஸ், இதுதான் அந்த ராபிட் தலையனோட கதை. அந்த முயல் மண்டையன் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு நரகத்துக்கு வந்திருப்பானா. அவனோட பாடி இன்னும் வீக்கா தான் இருக்குது. பட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு டீமனை மீட் பண்றான். அப்புறம் நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா, அந்த டான்டேங்கிறவன் தான் அந்த ஸ்பாடாவோட பையனாமா. அவன் எனக்கு அவனோட அருமையான நெக்லஸ் அவனு கொடுத்தான். சோ ப்ராமிஸ் பண்ணபடி நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன், நீயும் அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப அந்த டீமன் டெஸ்ட் டியூப்ல இருந்து பிளட் மாதிரி எடுத்து அந்த ஆம்லெட்ல ஊத்துறான். ஆனா அந்த ரத்தம் ஸ்பாடாவோட இன்னொரு பையனோடது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் என்னவா மாறப்போகுதுன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்க, 2 பேரையும் அழிக்கிறது மூலமா தான் இந்த ஒரு பேரியரையும் நம்மளால அழிக்க முடியும். அதே நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு ஸ்வாட் நீ யூஸ் பண்றதுக்கு கிடையாது, அதை விட இது பவர்ஃபுல்லான ஒண்ணுன்னு சொல்ல இருந்துட்டு போகட்டும்டா, இப்போதைக்கு என்னால இதை யூஸ் பண்ண முடியுதுல, அப்புறம் உனக்கு எப்படி ஸ்பாடாவோட பையனோட ரத்தம் கிடைச்சிருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணி வச்சிருந்திருக்கான். அந்த தப்பெல்லாம் சரிப்படுத்துற வரைக்காது இந்த சோடை நானே யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அங்கிருந்து வந்தவன் ரியல் வேர்ல்ட்ல சில டீமன்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்காக காத்திருப்பான். இங்க நம்ம ஹீரோவும் ஆர்க்கமும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருந்திருப்பாங்களா. பட் இருந்தாலும் அந்த பில்டிங்கோட வெடி விபத்துல அந்த சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, கூடவே அங்க இருந்த அந்த டீமன்ஸ் எல்லாரும் இறந்து போயிருந்திருப்பாங்களா. நரகத்தோட வாயில ஓபன் பண்றதுக்காக அந்த ராபிட் மண்டையன் எதை வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான் போல. அவன் ஆளுங்களை கூட கொலை பண்றதுக்கு. சோ முதல்ல போய் அவனை முடிச்சு கட்டணும்னு சொல்லி அங்க இருந்து போக பார்க்கும் போது அப்ப நம்ம ஹீரோ நிறுத்திட்டு, இல்ல அவன் என்ன மட்டும் தனியா தானே வர சொல்லி இருந்தாங்க போது அதனாலதான் நான் மட்டும் போறேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்ல, இல்ல நீ போக வேண்டாம், அவன் கூப்பிட்ட மாதிரி நான் மட்டுமே போறேன். இன்னும் சொல்ல போனா எனக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு பவர் இருக்குது, நான் தான் ஸ்பாடாவோட பையன் அப்படின்னா அந்த ஒரு டிமோனிக் பவர் எனக்குள்ள இருக்கிறது அவேக்கன் ஆகும் போது ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்புணர்வு என்னை சுத்தி இருந்துச்சு. ஆனா அதே ஒரு வெறுப்புணர்வு மேபி என்னோட அப்பாவான ஸ்பாடாவாலே உணர்ந்திருக்க முடியும். ஆனா அந்த வெறுப்புணர்வை தாண்டி தான் அவரு ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு பேரியரை உருவாக்கி இருந்திருக்காரு. அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஆம்லெட் தான் என்னோட அம்மா மூலமா எனக்கு கிடைச்சிருந்திருக்குது. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் போனா கரெக்டா இருக்கும்னு சொல்ல, அவ பார்த்தா நம்ம ஹீரோவோட காலிலேயே ஷூட் பண்ணிட்டு, ஏண்டா பொடி பையில அவன் உன்னோட ரத்தம் இருந்தா மொத்தத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அங்க போய் உன்னோட ரத்தத்தை என்ன தாரவாத்து கொடுத்துட்டு வர போறியான்னு சொல்லி அவனை கொண்டு போய் அங்க இருக்கிற வேன்ல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த முயல் மண்டையன் டார்க் ஆமா தான் டார்கெட் பண்றான். சோ டார்க் ஆமா சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டா இது என்னோட சண்டன்ட்டு போவா. ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தனோட வாயிலே கண்ணை வச்சுட்டு அவனோட கார் ஆட்டை போட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க அந்த முயல் மண்டைய நம்ம ஹீரோக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடும், இருந்தாலும் இல்ல அவன் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறானா. அப்ப ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான கார் சத்தம் கேட்கும். அது நம்ம ஆர்க்கமா தான் இருக்கும். ஆப்போசிட்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை ஃபயர் பண்ணி அந்த ட்ரக் மேல காரை விட்டு பறந்து அந்த பில்டிங் மேல வரும்போது நேரா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருமா. அதுல இருந்து ஜம்ப் ஆயிட்டு காரோட சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அங்கேயே போட்டு தள்ளிடுவா. ஹலோ ராபிட் மண்டையா, நீ யார எதிர்பார்த்தன்னு கேட்க, ஆர்க்கம் நீயா, சரி வந்ததெல்லாம் ஓகே தான், ஆனா இங்க வந்துட்டு நீ என்ன உயிரோட திரும்பி போக முடியும்னு நினைக்கிறியா என்ன? நான் ஒன்னும் சண்டை போட வரல, வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல டீல் பேசலாமான்னு கேட்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த ஒரு ட்ரக்குக்குள்ள அவ போட்டு வச்சிருந்திருக்கால. சூப்பர், அவ கையில ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணனா அப்படின்னா அந்த ட்ரக்ல இருக்கிற ஃப்ளேம் த்ரோயர் நம்ம ஹீரோவை அதே இடத்துல காலி பண்ணிடும். நீ எதிர்பார்க்கிற எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் உன்னால ஹீரோ கிட்ட இருந்து எடுக்க முடியாது. சோ அப்படி இருக்கக்குள்ள உனக்கு இது ஓகேவா? ஓகே இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆம்லெட்டை கொடு பாப்போம்னு சொல்ல, இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியான்னு கேட்கும் போது, நீ நம்புனாலே தாண்டா நெசம், உனக்கு அவனோட டிஎன்ஏ தேவைப்படுது, அதனால தானே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை வச்சு நீ ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, சரின்ட்டு இவனும் அந்த ஆம்லெட்டை கொடுத்துருவானா. அதை வாங்கிட்டு அங்கிருந்து போக பார்க்கும் போது அப்ப அந்த ராபிட், ஆமா நீ உண்மையாலுமே இந்த டீமன்ஸ்க்குலாம் எதிராக இருந்தீங்கன்னா அந்த ஆம்லெட் வாங்கின கையோட இந்நேரத்துக்கு ஹீரோவை போட்டு தள்ளிருக்கணுமே, ஏன் அதை நீ பண்ணல? ஒருவேளை அந்த டீமன்ஸ் மேல ஏதாவது அன்பு வந்துருச்சான்னு கேட்க, அவ பார்த்தா சண்டை போடுறதுக்காக தயாரா இருக்கும் போது அந்த ரெக்க வச்ச மான்ஸ்டர் தான் முத போகுமா. இவ ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பயன்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் சொருகிடுவா. அதுக்கப்புறம் மத்த டீமன்ஸுமே சண்டை போடுறதுக்காக போக, முடிஞ்ச அளவுக்கு இவளுமே வந்து சமாளிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டரோட ஒரு சிங்கிள் அட்டாக் தான், அதுல பாய்சன் இருக்கும் போல அதே இடத்துல படுத்துறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற ஆம்லெட்டையும் வாங்கிட்டு அவளை முடிச்சுக்கலான்னு போகும்போது கரெக்டா உள்ள என்ட்ரி கொடுத்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளிடுறானா. அந்த ராபிட்டுக்கு ஹாப்பி, ஹே டான்டே நான் எதிர்பார்த்த மாதிரி நீ வந்துட்டேன்னு. பட் இருந்தாலும் நீ சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ எதுக்காக சண்டை போறன்னு தெரிஞ்சுக்கோ. இதோ இந்த ஒரு போர்ட்டல் வழியே தெரியுதுல, இந்த ஒரு கேவலமான உலகம் தான் உங்க அப்பாவோட ஹோம் டவுன் மண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கிங் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அவன் ஃபேமிலியை கொலை பண்ணது. அவன் என்னதான் இந்த இடத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டில் உங்க அப்பாவால பிரித்தெடுக்கப்பட்ட இந்த உலகங்கிறது எங்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு சொர்க்கண்டான்னு சொல்ல, நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஏண்டாடி இதை பார்த்தா சொர்க்கம் மாதிரியாட தெரியுதும்பானா. ஆமா, எங்க உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது சொர்க்கம் தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு செகண்ட் வாங்க அந்த பக்கம் போயிட்டு
போயிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிடுவானா, அங்க இருக்கிற அந்த ஒரு காத்த சுவாசிக்கிறதுக்கே நம்ம ஹீரோவால சுத்தமா முடியாது. இல்ல நான் போறேன் அப்படிங்கும் போது அவனை இழுத்து போட்டுட்டு நல்லா அவனோட நுரையீரல் நம்புற வரைக்கும் இந்த காத்த சுவாசி, உங்க அப்பம் பண்ண வேலை தான் இதெல்லாம் அப்படின்ட்டு அவனை திருப்பி ரியல் வேர்ல்டுக்கு கொண்டாந்து இங்க பாரு, இந்த மாதிரியான போர்ட்டல் எல்லாமே நேச்சுரலா அங்கே இங்கே உருவாக தான் செய்யும். நான் ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு அது எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கறத மட்டும் தான் கண்டுபிடிச்சு மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளவு இம்மன்ஸான பவரை வச்சுட்டு உன்னாலே ஒரு 5 செகண்ட் அங்க தாக்கு பிடிக்க முடியலனா எங்களெல்லாம் யோசிச்சுப்பா. அதனால தான் எங்க உலகத்தையும் இந்த உலகத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்டான்னு சொல்ல, அப்படி ஒண்ணு சேர்த்தா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துட்டாங்கடா. இன்னும் ஒரு 2 ஜெனரேஷன் இந்த இடத்துல இறந்து போற காரணத்துக்காக அடுத்த வர ஜெனரேஷன்ஸ் நல்லா இருப்பாங்கன்னா இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறதுல எந்த ஒரு தப்பு இல்லடான்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்கிற மாதிரி தெரியாது. இப்ப இருக்கிறவங்கள போட்டு தள்ளக்கூடாது, அவ்வளவுதான் மேட்டர்ன்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக தயாராக, சரி நீ உன்னோட ரத்தத்தை தர மாட்ட அப்படின்னா நாங்களே எடுத்துக்கிறோம்னு அவங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்களா நம்ம ஹீரோ கூட. அந்த ரெக்க வச்ச மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது மயங்கி போன ஆர்க்கம் அவளோட கன்னை எடுத்து அந்த ராபிட்ட ஃபயர் பண்ணலான்னு பார்க்க தடுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை அந்த நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சண்டை போட வைக்கும் போது இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அனுப்பி வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கடான்னு இங்க அந்த ஆர்க்கம போட்டு தரலாம் அப்படின்னு ராபிட் தலையும் வர, அப்ப அவ சொல்லுவா, உனக்கு இந்த டீமன்ஸ் மேல எல்லாம் பாவம் இல்ல, நீ ஆக்சுவலி இந்த டார்க்காம தான் அழிக்க பாக்குறேன்னு. நான் யாரையும் கொலை பண்ணணுங்கிற எந்த எண்ணத்தோடய அந்த மக்களை காப்பாத்த ஆரம்பிக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்களோ, நீங்க நான் யாரை காப்பாத்தி கூட்டு வந்தவங்களுக்கு என்ன விதியை கொடுத்தீங்களோ அதுதான் என்ன இந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வச்சதுன்னு சொல்ல, சும்மா வளரிட்டு இருக்காதுதான். அனாதையா இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க மேல ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் சோல்ஜர்ஸா மாத்திர உன்ன மாதிரியான ஒரு ஆள் அந்த டார்க்காம் கிடையாதுன்னு சொல்ல, சிரிப்பு காட்டாத, நீ என்ன அந்த மாதிரியான ஒரு சோல்ஜர் இல்லைன்னு சொல்லுவியா? அந்த டார்க்காம்ல இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸுமே எந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இல்லாத ஒருத்தங்க, ஏன்னா எந்த ஒரு ரிலேஷனும் இல்ல அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தகுதியா இருப்பாங்கன்னு சொல்லி தான் உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. நீ டான்டே அதுக்கப்புறம் நான் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ண, இவனா அவன்னு சொல்லி நம்ம ஆர்க்கமுக்கு ஷாக்கு. லூட்டனட் ஆர்க்கம், நீ கிரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் தான் நான் அப்படின்னு சொல்லுவான். சோ அவங்களோட சண்டையால தானே இவன் இப்படியே உருவாயிருந்திருப்பான். இங்க நம்ம ஹீரோ அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த அல்லக்காய்ங்க எல்லாரையும் முடிச்சிருவானா. ஆனா அந்த ரெக்க வச்சவன் நீ ஏன் உள்ளத்துல தாண்டா சாவணும்னு நம்ம ஹீரோவை கொலை பண்றதுல வெறியோட இருப்பான். இங்க அந்த முயல் மண்டைய டீமன்ஸோட ஹீலிங் எபிலிட்டி உள்ள அந்த பிளட் மூலமா தான் பார்த்தா அவனையே உயிரோட வச்சிருந்திருக்கானாமா. அதுவே ஆர்க்கமுக்கு கில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓ இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு. கூடவே இன்னொரு விஷயம் புரியும், இந்த முயல் மண்டையனோட பழி வாங்குற உணர்வு அப்படிங்கிறது வெறும் மனிதனோட உணர்வு தான், இது எதுவும் டீமன்ஸ் பண்ணலன்னு. அதுவே அந்த ஆப்போசிட் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ அந்த டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, எப்படி திருப்பி ரியல் வேர்ல்டுக்கு வர பாப்பானா, அப்ப அந்த போர்ட்டல்ல பாதியோட அந்த டீமனோட தலையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும் போது சைடுல இருக்கிற அந்த டிவைஸ் அவன் தள்ளி விட போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிரும், அந்த டீமனோட தலையும் வெட்டிருமா. இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அடுத்து அந்த முயல் மண்டன் அடிக்க பார்த்தா, என்னது நீ மனுஷனான்னு சொல்லி ஷாக் ஆயிருவான் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் அவன் கத்தியை வச்சு சண்டை போட பார்க்க நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்சை வச்சுட்டு அங்கிருந்து கீழே உலக போகும்போது கரெக்டா அந்த டாலரை வந்து கையில பிடிச்சுக்குவானா. என்ற ஒரு மனுஷனா இருந்துட்டு நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்ததாடான்னு சொல்ல, இங்க பாரு மகனே, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை, உங்க அப்பாவோட தப்ப சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நான் கொடுத்தேன். ஆனா அதை நீ ஏத்துக்க மாட்டேன்ட்ட. இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அப்ப நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு உனக்கு ஞாபகம் வரும் பாருன்னு அவனா தண்ணிக்குள்ள விழுந்துருவானா. அதுவே நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆளுங்களும் அங்க வர ஆரம்பிக்க, இந்த சண்டையில இன்னும் ஒரு டீமன் உயிரோட இருக்கு. அப்ப பின்னாடி வந்து அந்த முயல் மண்டையன், ஓ நீ இன்னும் இருக்கிறியா, உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுதுன்னு அதோட பிளட்டை எடுத்து அவன் பயன்படுத்த போக, அப்ப டக்குன்னு அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு உடம்பெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அதுவே மிலிட்டரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த டீமன்ஸோட பாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, ஓ இந்த மாதிரி தான் நீங்க டெட் பாடி எல்லாத்தையும் மறைப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கவனிக்கிறானா. ஏன்னா நான் சண்டை போடும்போது அப்படியே அந்த பாடி எல்லாம் போட்டு தள்ளிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிருவேன்னு. அதுக்கு ஆர்க்கமும், நீ போட்டு தள்ளிட்டு விட்டுட்டு போகிற அந்த பாடிஸ் எல்லாம் சும்மாவா காணாம போகுது, நாங்க தாண்டா வந்து பொறுக்கணும்னு. சரி உன் அம்மாவோட நெக்லஸ் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, அது நீ எங்கிட்ட இருந்து எடுக்க போறியா இல்லையாங்கிறத பொறுத்து நான் முடிவு எடுக்கணும்னு சொல்லும் போது, இல்ல நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, நீயா கொடுத்துன்னு கேட்பான். ஏன்னா எப்படியும் இந்த முயல் மண்டையன் கடைசி கிடையாது, அவன் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா வரட்டும், எல்லாரையும் நான் ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அதுக்குதான் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாருங்கும் போது அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணல. பாரு இவ்வளவு நேரம் ஆச்சு வெறும் கமாண்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். உங்க ஆளுங்க ஏகப்பட்ட பேர் அவனாலதான் செத்து போயிருப்பான் நான் நினைக்கிறேன். அவன்லாம் இதுக்கு யூஸே கிடையாதுங்கும் போது ஆர்க்கம் விட்டு கொடுக்கல. இல்ல மேபி அவர் ரொம்ப வெளியில ரகடாக்குற மாதிரி தெரியலாம், பட் உள்ளுக்குள்ள அவரோட சோல்ஜர்ஸ்க்கு அவர் கண்டிப்பா கேர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். மிலிட்டரியோட மேஜருமே ஓகே இந்த பாடி எல்லாம் ரைட்டு தான், பட் இதெல்லாம் என்ன எலவுடான்னு கேட்க, அது என்னதுங்கிறது கூடி சீக்கிரம் தெரிய வரும். இது எல்லாத்தையுமே அங்க நிக்கிற பத்தி அந்த ஏஜென்ட் பொண்ணு அவதான் போட்டு தள்ளியிருக்கா, ரொம்ப வயலண்டான ஒருத்தி. இன்னும் சொல்ல போனா இந்த டார்காமோட ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட் டாக் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ஆண்ட்ரஸ் இருக்கிறான்ல அவனும் அந்த இடத்துல தான் இருப்பானா. அந்த முயல் மண்டையனோட அந்த போர்ட்டல் டிவைஸ் இருக்குதுல அதை எடுக்கலான்னு போக, ஆர்க்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த நெக்லஸை கேட்கும் போது அவன் தர மாட்டானா. சோ திருப்பி 2 பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்கும் போது கரெக்டா அந்த புரோக்கர் பையன் உள்ள
உள்ள போந்துட்டு ஏண்டாடான்ட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு, சோ இதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து வேலை பார்ப்பையான்னு கேட்க, கண்டிப்பா பர்சனலா அந்த மாதிரி வெட்டு கூத்து அப்படின்னாலே எனக்கு ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்பாடா அப்படின்னு அவனுக்கு நிம்மதியா இருக்குமா. வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஓகே அந்த ஸ்பாடாவோட ஸ்வாட் எங்கன்னு கேட்க அந்த முயல் மண்டையை அதை எடுத்துட்டு ஆத்துல குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது இது சரியான டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் பார்த்தா ஆர்க்கம் மேல கோவம் தான் படுவான். முட்டாள்தனமா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உருப்படியா உன்னால ஒண்ணு கூட பண்ண முடியாதான்னு. சரி அட்லீஸ்ட் அந்த ஆம்லெட் அது எங்க இருக்குதுன்னு கேட்கும் போது ஆப்வியஸா அது நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது, சொல்லலாமா வேணாமான்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ அதையும் அந்த முயல் மண்டையை எடுத்துட்டு ஆத்துல குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல அது உண்மையான ஆர்க்கம் கிட்ட கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியல, அந்த டைம்ல வந்து நான் கரெக்டா மயங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவா. சரி கைஸ் நீங்க எல்லாம் சண்டை போட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போக பார்க்க டக்குன்னு பார்த்தா கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணி அவனை சரவுண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு பவர்ஸ் வச்சுட்டு நீ ஊருக்குள்ள சுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்க்கமையும் நம்ம ஹீரோக்கு எதிராக சண்டை போட சொல்ல அப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த முயல் மண்டையை இருக்கிறான்ல அவன் பயங்கர ஒரு மான்ஸ்டரா மாறி நிற்பான். ஆர்மியை சேர்ந்த எல்லாருமே அந்த மான்ஸ்டருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஆண்ட்ரஸ் இருக்கிறான்ல அவன் அந்த டிவைஸ் எடுத்துட்டு நைஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானா. அது வைஸ் பிரசிடென்ட் சேவ் பண்றதுக்காக ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த மான்ஸ்டரோட செஸ்ட்ல இருக்கிற அந்த டிவைஸ பார்த்துட்டு ஓகே இது அந்த முயல் மண்டையன் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆர்க்கமும் ஒன்னா சேர்ந்துட்டு அவனை எதிர்க்க ஆரம்பிக்க அந்த புல்லட்ஸ்ல அவனை எதுவுமே பண்ணாது. என்ன என்னமோ ஆன்டி டீமன் புல்லட் நீங்க ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்ல அவன் உருவத்துல வேணா டீமனா இருக்கலாம், அவன் ஆக்சுவலி அவன் ஹியூமன் தான் சொல்லும் போது இதுவும் லாஜிக் தான் சொல்லி திருப்பி சண்டை போட போக அவன் செஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு டிவைஸ் அடி வாங்க கூடாதுன்னு அவன் மறைக்கிறத பார்த்துட்டு அதையே டார்கெட் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மிலிட்டரியோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அவன் அசால்ட்டா அங்க இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் முச்சு கட்டிடுறானா. ஆர்க்கமும் நம்ம ஹீரோ கிட்ட அவன் செஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு டிவைஸை டார்கெட் பண்ணு அதுலதான் அந்த டீமன் பிளட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹெலிகாப்டர்ஸ் முடிச்சிட்டு அந்த முயல் தலையை ஆர்க்கமையும் தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த அந்த புரோக்கரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சு அங்க இருக்கிற ஒரு கன்னை பாக்குறான். நம்ம ஹீரோ வச்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஆம்லெட்டா குடுறான்னு கிட்ட வரும்போது அப்ப அந்த புரோக்கர் அந்த கன்னை எடுத்துட்டு நேரா அவனை பாயிண்ட் பண்ணி நிக்க கத்தி இறங்கும். பட் அந்த புரோக்கரோட வயித்துல அவன் பாடியை பிடிச்சிட்டு யோ என்னையா பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நான் தான் சொன்னேன்ல உனக்காக ஒரு தடவை கத்தி குத்து வாங்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கிடுவான். அவ்வளவுதான் கடுப்பான நம்ம ஹீரோக்கு அவனோட டெவில் ட்ரிகர் அவேக்கன் ஆகி சண்டை பட போக ஆனா அப்பயுமே பார்த்தா அந்த முயல் மண்டையன் தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். நம்ம ஹீரோ வச்சு தூக்கி எறிய ஹீரோட வாயில இருந்து அப்படியே பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருமா. அந்த ரத்தம் தானே எனக்கு தேவை. நம்ம கிட்ட வரும்போது ஆர்க்கம் ஒரு சாப்பரை எடுத்துட்டு வந்துட்டு அது மூலமா ஷூட் பண்ண ஆரம்பிப்பா. கூடவே ஏகப்பட்ட மிசைல்ஸையும் போடும்போது ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா அந்த முயல் மண்டையன் அதுல இருந்தும் தப்பிப்பான். சிட்டியை விட்டு சாப்பரை எடுத்துட்டு போக பார்க்க அங்க பில்டிங்ல இருந்து ஒரே ஜம்ப் டைரக்டா அந்த சாப்பரை பூச்சி டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவானா. சாப்பர்ல இருந்து நம்ம ஹீரோவுமே அந்த முயல் மண்டையனை பூச்சி சண்டைக்காக கீழே இழுக்க டேமேஜ் ஆன ஹெலிகாப்டர் நேரம் அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல போய் பிளாஸ்ட் ஆயிருமா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து சதுரை விழுந்துருவான். அவனோட ஆம்லெட் கலந்து போயிரும். நினைச்சது நடந்ததுன்னு அந்த ஆம்லெட்டை எடுத்து அந்த ஸ்வாட்ல வைக்கும் போது அந்த ஸ்வாட் அதோட உண்மையான ஃபார்முக்கு ரீகெயின் ஆகுது. இனி எனக்கு தேவையெல்லாம் ஸ்பாடாவோட பிளட் லைன் மட்டும்தான் சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சிருவான். ஓ உனக்கு ஸ்பாடாவோட 2 பசங்களோட ரத்தம் தேவைப்படுதா, இத முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம சண்டையை போட்டிருக்க தேவையில்லையடா அப்படின்னு சிரிக்க அந்த முயல் மண்டையன் ஒரு ரத்தத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இல்ல என்கிட்ட இருக்குதுமானா ஆனா அவன் செத்துட்டான்ல அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும் போது உண்மையாலுமான்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோட வயிற்றிலே இறக்க ஹீரோவோட பிளட் அப்படியே அந்த ஸ்வாட்ல மிக்ஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் லைட் டைரக்டா வானத்தை நோக்கி போய் உலகமே கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிரும். கூடவே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் நரகத்துல இருந்து வந்து மக்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த முயல் மண்டையனோ ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டியாடா, இப்படி உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு இந்த அளவுக்கான பவர்ஸ் கிடைச்சிருந்தோம் உங்க அப்பனோட ஸ்வாலே நீ சாக போறடான்னு அவனுக்கு போட்டு தள்ள போக அப்ப அங்க விழுந்து கிடந்த ஆர்க்கம் இருக்கிறாள் அவ கன்ல இன்னும் ஒரே ஒரு புல்லட் இருக்கும். கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு அதை சொதப்பிடக்கூடாதுன்னு டைரக்டா அந்த முயல் மண்டையனோட செஸ்ட்ல இருக்கிற டிவைஸ்லயே டார்கெட் பண்ண அவ்வளவுதான். அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பவர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்க. அதுவே நம்ம ஹீரோவும் நீ தேவையில்லாம என்னோட பிரதர் உயிரோட இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்லி இருக்க கூடாது, இப்ப நான் அவனை காப்பாத்துறதுக்காக உயிரோட இருந்து ஆகணும்டான்னு சொல்லி அவன் வயிற்றுல குத்தி இருந்திருக்க அந்த ஒரு ஸ்வாடை எடுத்து அவனோட டிமானிக் பவர்ஸையும் அன்லாக் பண்ணி டைரக்டா கொண்டு போய் அவனோட உடம்புலயே சொருகி விட சாகர தருவாயில இருக்கும் போதும் அவன் சொல்லுவான் நீ என்ன சரியான பாதையை சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறையா, கிடையாது. நீ இவனுங்களுக்காக என்னதான் பண்ணினாலும் கடைசியில உன்னையும் ஒரு அனாதையா மட்டும்தான் பாப்பாங்க, உன்னை யாருமே விரும்ப மாட்டாங்கடான்னு நினைக்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை அதே இடத்துல 2 துண்டா ஸ்லைஸ் பண்ணிடுவானா. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட்ல இருக்கிற அந்த ஆம்லெட்டையும் வெளியே எடுக்கும் போது லைக் அந்த டீமன் ரீலம் இதுவும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும்ல அது திருப்பி நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காலை விடியல் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க்கமும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போதைக்கு இந்த முயல் மண்டையை முடிச்சுதான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த முயல் மண்டையம் சொன்ன மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள்
கண்டிப்பா நடக்க தான் போகுது. அதை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி போய் என்னோட பிரதரை கண்டுபிடிச்சாகணும். வேணும்னா நீயும் என் கூட வாவேன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் மண்டையில ஒரு ஊசியை இறக்கிடுவா. வைஸ் பிரசிடென்ட் கரெக்டா தான் சொன்னாரு, உன்னை உலாவ விடுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்கவே அப்ப தூரத்துல ஒரு பில்டிங்ல இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆண்ட்ரஸ்ங்கிறவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான்ல, அவன் ஹெலிகாப்டர்ல ஏறும்போது அவன் கையில இருக்கிற டிவைஸை பார்த்தா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டும் நீ அந்த முயல் மனிதனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கறது எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, ஒவ்வொரு காலும் ஏன் ஒவ்வொரு ரூம்லயும் பக் நாங்க செட் பண்ணியிருந்திருக்கோம். சோ அதனால நீ எங்களுக்கு எதிரிங்கிறது எங்களுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அந்த முயல் மண்டை அந்த டிவைஸை என்ன பண்ண சொன்னான்னு கேட்க மனிதர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதனால இதை அழிச்சிட சொன்னா. ஓ அழிக்க சொன்னானா அப்படின்னு அதை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். நீ அழிஞ்சு போடான்னு சொல்லி அவனை ஷூட் பண்ணி அதே இடத்துல போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றது மட்டும் இல்லாம அமெரிக்கன் ஆர்மிய கம்ப்ளீட்டா அந்த நரகத்துக்கு அனுப்பி அங்க இருக்கிற சாதாரண மக்களை வந்து போட்டுத்தல ஆரம்பிப்பாங்க. சோல்ஜர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே உள்ள போய் நரகத்தை கான்கோர் பண்ண ஆரம்பிக்க கூடவே நம்ம ஹீரோவை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா ஒரு லேப்ல வைக்கிறது மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாடு அந்த ஆம்லெட் எல்லாத்தையும் பதுக்கிடுவாங்க. நரகங்கிறது உண்மையாலுமே இருக்குது, அத அமெரிக்கன் ஆர்மியான நாம வந்து கான்கோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவோட மக்கள் எல்லார்கிட்டையும் பிரசிடென்ட் சொல்றது ஒரு பக்கமும் நரகத்துல போய் கம்ப்ளீட்டா ஒரு பேஸையே அமைச்சு அங்க இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அங்க இருக்கிற நரகத்துல இருக்கிற சின்ன சின்ன டீமன்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்களா. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த முயல் மண்டைய யார்கிட்டயும் இருந்து பிளட் வாங்கி இருந்திருப்பான்ல, அது அந்த ஒரு டீமனா தான் இருக்கும். நரகத்தோட ராஜாவான மண்டஸ் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணியிருந்திருக்காரு. ஏன் என்ன காப்பாத்துறதுக்கும் அவர் தான் காரணமா இருந்திருக்காரு. இந்த மாதிரி மனுஷங்களும் அவனோட ஆர்மியும் ஒரு பெரிய புயலை சந்திக்க போகுது அப்படிங்கறத தெரியாம இருக்கிறாங்க. அந்த புயல் நான் தான் சொல்லி நம்ம ஹீரோவோட பிரதரை காட்ட அங்கே இந்த ஒரு சீசன் 1 முடிக்கிறாங்க. எனிவேஸ் இதோட சீசன் 1 முடியுது, சீசன் 2 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. கூடவே இதே மாதிரியான நிறைய நல்ல நல்ல சீரிஸா பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.